அப்புறம் ஓபயமா கூத்தாச்சு திரௌபதியம்மா அந்த கூத்து போய் கட்சில குறை கூத்துல தான் நிக்க வச்சிருக்கே அட மூயில சாடு பையா சாடு என்னங்க சாடு கூத்துன்றாங்க ஒரே பட்டா ஒரு கட்டாயம் புரியலையா ஏய் காதல தோங்க அந்த அம்மா சாடு எப்படா குச்சா அப்படியே கேளுடா அதுக்கு அவரோட பிடி பரா காட்டா சாங்கன கொண்டற காட்டா அச்சுமா ஒண்ணுமே புரியலமா ஒரு சாங் வர காட்டா கொட போடல அடிக்குமா ஒரு மூத்து வர காட்டா ஏன் மூத்திர குச்ச பையா ஒரு மூத்து காட்டா ஐயோ ஐயோ மூத்திரமா ஒரு சாங் வரங்க எப்படா இருக்கு மூத்திரா ஒரு மூஞ்சிய சாடு பையா குந்தியா முட்டி போட்டி பண்டிட் மேரி இருக்கும் வீட் வர ரபோ போடியா குச்சிக்கிறே நீ அதான் நிறைய சாப்பிட்டு வீட் வர பை பாசா கொஞ்சம் பேசுடா வயிறு புண்ணாகுதுல நான் சொல்றமே கேட்டா உனக்கு கொடுக்காது குந்தியா முட்டி போடு முட்டி போட்டு ஆமா கை வை பூ குச்சிக்கிறியா குச்சி பாரு அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பூ சாண்ட மூஞ்சி பையா பூ சாண்டனா சாண்ட குச்சி
குச்ச பையா மூஞ்சிலே ஒரு ஆள் குச்சா போடாது. ஒரு ஆளுக்கு குச்சா போதாது மண்ணு மாதிரி என் தோடி படுத்தாக்கா ஆனா மூக்கு மாதிரி என் மாதிரி கோயம் போத்தோம் மோர் வேணும் போதாத காய் வேணும் பாக்கி இருக்கு அப்படியே ஒரு குட்டு பாத்து ஒரு பாட்டு பாடுங்க எதுனா பட்டு கொடுங்க. ஒரு பாட்டு பாடுங்க இருமாத்தி அதுக்குள்ளே அவங்களே தர நிக்கிறாங்க நீங்க தான் பேச தெரியல ஒண்ணுமே புரியல டேய் உனக்கு எப்படா பட்டு கொடுங்க இது அம்மா சொன்னாங்களா ஏமா ஏமா சத்தியமா எதுக்கு போட்டு அவருக்கு போட்டு டேய் முதல்ல சாண்டை குடினாங்களா ஆமா அதுதான் நேதி எனக்கு தெரியணும் டேய் அந்த அம்மாவை கேளு ஏய் அடி தினமும் கூத்தாடி ஆமா உங்க வயிறுல ரணமாகுது வயிறு வலிக்குதுப்பா வயிறு கறியா போடுறாங்க சூடாயி போகுது ஆமா அத்த கூத்துல இருந்து ஆட்டுக்கறி சொல்லிட்டுக்கிறேன் ஏன் சொல்லிருக்கா அதனால அந்த அம்மா எழுதி வச்சுங்கடா வயிற்று வலி போனா எழுதிரு நீ அப்படியே என்ன பண்ணும் பாரு இப்படி காலை விசியோ பாட்டு வரா ஐயோ என் ஓத்துறோல நோவுமா பாட்டு வரா சீக்கிரமா அந்த எழுதி குடுமா பாட்டு வரா சாங்க பாக்க தூ சீக்கிரமா தண்ணி மேல போடுப்பா அப்படிதான். சீக்கிரம் குடு பாக்க பாட்டு வரா சாங்க பாக்க எல்லில உப்பு கறிக்குது எச்சி ஆகுது. பிந்தி, ஆமா. பொட்டியா நீ நிறைய வாட்டி குச்சிக்கிறீங்களா டேய் டேய் ஓய்யா எதுல விக்னேஷ்? அது குச்சி குச்சிதான் அப்படி ஆகணும். மச்சான் உண்மையா நீ அப்படி ஆயிடு சூப்பரா இருக்குமா டேய் ஒரு நாள் சேவ் குடுமா ஏமா இன்னொரு வாட்டி குடுக்குறியா டேய், கொண்டே வராது. ஐயோ நாங்கற பின்னாடி பாட்டு வர சாமியா என்னடா அது சொல்லிதே பாட்டு வரா கையறியா பின்னாடி பாத்து காடே இல்ல முன்னாடி பாத்து காடே இல்ல ஆமா உங்க அந்த ஏமா சந்திர போய் வந்துறியா பகிடி எடுத்து வந்து வச்சிருக்க ஏமா ஏ பாடு காலியா நான் வரதோ யார் பாடு போலையா என்ன பாடு போலுங்க டேய், நான் யார் சேர்த்தா? அடே நீ யார் ஏமா நீ யார் பாடி அட மீச மாளிகை மேல தேசமாக தெரிஞ்ச பாடு ஒரு பாட்டு பாடு பட்டுமா? ஐயோ, பாடி நான் பொம்பளை சொல்றேன் பாடி டேய் உன்னை பாட்டு பாடு சொல்றா பாடு பாக்கு பாட்டு நான் பாடி எப்படி அந்த அம்மாவுக்கு தெரியும் அதுவும் பொட்டு பாடு எப்படி தெரியும் இவன் பாடி உனக்கு பாடு காலியா நான் பாம்பே போன விஷயம் உனக்கு தெரியுமா எத்தனை ஊர்ல குத்தம் பண்ணீங்கடா நம்மளுக்கு பல ஊர் இருக்குது உங்களுக்கு பால ஊர் எனக்கு தான் பால ஊர் அடே அடே ஆளுங்களே உன்னமா செய்யாரு. ஒரே ஒத்தா செய்யாரு செய்யாறு பக்கத்துல பெரிய நல்ல ஊரு ஆமா நான் அப்படி கிடையாது ஓகே நான் ஊர் சுத்துறாரு அடா அப்பா இங்க பல ஊர் உனக்கு எவன் பாடு கோடி நான் கிடையாதுப்பா சரிதா இவன் பாடுல பாடு கேக்கட பொட்டு பாடு இவன் அது உண்மைதான் அது காஞ்சி முக்கிய தெரியும் இப்ப கேட்டாங்களா ஒண்ணா ஓ யமா எப்பதான் வாங்கறானே வா சாமி ஒண்ணு தெரியுமா என்ன தந்து ஓட்டறா நான் தரா வார்த்தோ ஒண்ணு அவங்க தரலி பாக்குறாங்க இப்போ ஒண்ணு அவங்களுக்கே புரியல ஏது வாயில கை வச்சிட்டு துணி வச்சு வச்சிருக்காங்க நோ தெலுங்கு புரியுதோ அவங்க தகராறு தெரியும் நம்ம பொண்ணு தெரியும் நான் பாக்க சப்பனாரு நான் எது சப்பளமா நான் இப்படி சப்பினா பாரு உள்ள வாய்ப்பை சப்பிங்க அது பாரு பாத்துட்டீங்கடா வாய்ப்பை சப்பி நான் பாக்க சப்தாரா நோர் புசுனா நோர் பாக்க புஸ்கோ சத்தியமா தூங்க வந்து செத்துருவாங்க இங்கே தெரிஞ்சு அப்ப கேஸ் எழுதுவாங்க உங்க மேல ஏய், எதுல வேலை சொல்லு? ஏடா எப்படி வேலை சொல்லு? எப்படி வந்தாருடா ஏய் கஞ்சா வெட்டிலா
அந்த சொல்லி பார்க்கலாம். என்ன சொல்லியா? நமக்கு ஒண்ணு நான் உள்ள தந்தன தில்லாலே தில்லாலே தந்தன தில்லாலே அவதான் நாமா ரெண்டு பேரும் போகமத்த பாட்டு பாடின்னு பாக்குறேன். நான் பொட்டதான் நீ ஒரு பாடு நம்ம ஒரு பாடு நான் ஒரு பாடு 2 பேரும் சேர்ந்தா பொட்ட பாடு நம்மளே ஏன் டேமேஜ் ஏய் குட்டுதார மாறி வரும். அதே குட்டுதாரி வரும் குமரவாடி வேலை கோமலவாடி வேலை அப்படினா முருக பெருமாள் சரி பாடிமா குட்டு குத்துறீங்க நீங்க கூத்து அடுத்து நாங்க நீங்க ஏன் பேசிக்கிறீங்க முருகு 2 பொண்டாட்டிக்காரு ஆமா நம்ம 4 பொண்ணு பவித்ரா 1 சித்ரா 1 உனக்கு ரஜய் அப்படி அந்த முருகன் பெருமாள் ஏய் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு சமயத்துல பத்தவத்திலே எங்க ஜாதி கோர்ஜா சாமியோ கொர்ஜா தேவுல்தியா எங்க ஜாதி கோர்ஜாஜோ நம்மடோ எங்க ஜாதி கோர்ஜாஜோ நம்மடோ ஏய் கொர்ஜா எங்க ஜாதி கொர்ஜாஜியா எங்க ஜாதி கொர்ஜாஜி அங்க இல்லையா இல்ல இது பைபாஸ் ஏரியா பாத்துக்க மண்ணு ஜோதி குடிக்கிறடா டேய் நீதான் இல்ல கொர்ஜாஜியா கொர்ஜாஜி அங்க கார்பரேட் சப்தார் பரபாவன அது கொர்பேச்சார் பேச்சு எங்க பேச்சலாம் மயிர் பேச்சு கார்பரேஷியா ஆர பேச்சு ஆர்பேஷு மத்த பேச்சு மசி பேஷு ஐயோ டேய் மா அப்படி முருகன் பெருமாள் முருகப்பெருமான் என் குலஜாதியில ஏய் வள்ளி என்ற பேரை சரி கொண்டு போனாரு. வள்ளி என்ற பெண்ணை வள்ளி யாரு? யாரு எங்க ஜாதி பண்ணும் உங்க ஜாதி பொண்ணு வள்ளி தர்சனா ஆமா ஆமா தானு தர்சனா தமிழ்ல பேசுங்க எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நான் அரை நான் சவுத் கார்கோ என்னடா அரை நீட்ட காரா செய்யோ ஒரு கர்மா அரை மாங்கோடியா இப்ப நம்ம 66000 ரூபாய் லோன் வாங்குறாங்க நாம அப்படி எங்க ஜாதியில வள்ளி என்ற பெண்ணை சிறை கொண்டு போனாரு முருகன் பெருமாள். முருகப்பெருமான் சிறை கொண்டு போனதுனால நாங்க குறவர்களாக ஒன்றாக கூடி குடி குன்றுதோறும் ஏய் குமரை குன்றுனா என்ன? குண்டு என்றால் மலை மலை. ஆமா மலைக்கு அதிபதி யாரு? மலைக்கு அதிபதி முருகப்பெருமான் முருகப்பெருமான். எம்பெருமான் முருகப்பெருமானவர் ஏய் எங்க ஜாதியில பெற்றெடுத்தினாரு. ஏய் நாங்க எல்லாம் ஒன்றாக கூடி குடி அந்த முருக கடவுள கடவுள் என்னும் சாமி என்னும் கடவுள் என்னும் சாமி என்னும் டேய் நான் அவதான் ஆடுறானா நீ ஆறியடா நம்ம பழக தோசை கொஞ்சம் அம்மா கிராஸ் ஆயிடாடா கடவுள் என்னும் சாமி என்னும் வழிபட்டுவார். வழிபட்டு வரீங்க யார வழிபட்டுவாரா? முருகப்பெருமானை எங்க சமதி மொழியாகுது அவரு குலதெய்வமாகவும் அதான் எப்படி எங்க ஜாதியில பெண்ணெடுத்தினாரு பெண்ணெடுத்தாதே சம்பந்தி முறையாகவும் கொண்டாடி வழிபட்டு வரோம். ஏய் யாரு? முருகப்பெருமான் முருகனை அது மட்டும் காது ஏய் எப்படி எங்க நாடு தெரியுமா? என்னடாடி நான் கட்டுக்கடிக்கு ஒரு நாடுன்னு கேக்குறியா? இல்ல நீதே கொண்டு உங்க நாடு வருகிறா இவங்க எங்க இருப்பாங்க? எங்க ஆனா அப்பாவே, புனியாமா வெளியில, ஸ்கூலாண்ட, பஸ் ஸ்டாண்டு, ஒருத்தர் மேல, அங்கதான் இவன் தெரியாதுல்ல? ஆட்டோட கொண்டு போறாரா கொத்தங்கார மேல பழி கொடுத்தாண்டா ஏற்கார மேல கொத்தங்கார மேல அசை மரத்துக்கு ஆழ மரத்துக்கு புளி மரத்துக்கு நாங்களாம் வந்து அதான் டேரா போட்டு தங்கி அதெல்லாம் வீடு குச்சி கிடையாது வீடு கிடையாது. இல்ல அடிவாங்க எங்க நாடு என்ன சொல்ல முடியாது. அடியே என்னடாடி எங்கடியா நாடு? ஏய் அந்த நாடு எங்க நாடு எங்கடி போய் எங்க நாடு எங்கடி
சோழிங்கருக்கு அண்ணாண்ட ஆமா வேலூர் அண்ணானுக்குமா சோழிங்கருக்கு அண்ணாண்ட பொன்னை பொன்னை அறியாமல் கூடதான் வள்ளிமலை. ஆமா சோழிங்கர் மரமலை ஏறி பார்த்தா வள்ளிமலை தெரியும். வள்ளிமலை தெரியும். நாங்க ஏன் வள்ளிமலை குறிக்கிறோம்னா எதனால்? வள்ளிமலையே என்ன அதிகம் இருக்கும்? என்ன இருக்கும்? திரை மூங்கில். அதான் மூங்கில். ஆண்டுக்கு ஒரு முறை போவோம் வள்ளிமலைக்கு. வள்ளிமலைக்கு சென்று அங்க இருக்கிற மூங்கில்லாம் வெட்டி எங்க வீட்டுக்காரெல்லாம் வந்து செமையா கட்டி அடியே சமையாக கட்டி அங்க ஜொன போவோம். ஜோன இங்கதான் போதா ஜோனா அடில ஜொன போவோம் ஐயா ஜொனை. ஏய் அங்கே போறியா? நான் பணம் தெரிஞ்சு உனக்கு இப்போ இல்லடா. ஜோன ஜோன போ ஜோன அடியில போகுது. பாரு பேசி ஆறு பேசி நீ தான் புரிஞ்சு நான் பாடி போறியா? நான் முடிச்சுக்கிறேன்பா. அவன் ஜொனையில போடும். 6 மாசம் ஊறும். ஆமா அந்த 6 மாசம் ஊறுற வரைக்கும் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். எப்படி என்ன பண்ணுவோம்? ஏய் எங்க வீட்டுக்காரங்களாம் எங்க ஊர் மேல அனுப்போம். ஏய் முன்னாடி அடிச்சுக்கிறா. என் முன்னாடி ஒரு மணி தான் போய்க்கிறான். கணக்கு காட்டேன் மூஞ்சி பச்சை நல்லா. டேய் தவறா புரிஞ்சுக்க கூடாது. எப்படிமா? ஏன் ஊர் மேல போனா எங்க பயிலு ஆமா மொட்டை பத்தியே சொல்றா. கொடுக்காது மரமிருந்து உங்க கருவாப்பிலே செம்மாது கோமாது கோமாது பட்டுமுதுக்கு குளிக்காகத்து குடியா குடி குடி. இல்லையா? புரியுதா? அம்மா வேலையை வச்சுக்கிறீங்க கையில. குடிக்காது பட்டு கொடுத்து கொடுக்காது மரமிருந்து கருவாப்பிலே 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 அம்மா அறிவாப்பல கருவாப்பல வாங்க. கருவாப்பல. கோமாது 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 சைலண்ட் அப்படின்னு அம்மா பாங்க. ஊர் மேல ஊர் போயிடும். ஊரா சென்று அந்த அம்மா மார்க்கு ஐயா மார்க்கு வேண்டிய பச்சையோ குறியோ கூட காட்டுறது மரம் பண்ணி கொடுக்கறது இதெல்லாம் செய்து கொடுத்தோம்னா ஆமா அம்மா மார்க்கு வருவாங்க. குறி கேட்பாங்க. குடி கேட்பார்கள். பச்சை குத்திப்பாங்க. கேட்பார்கள். நான் கேட்பேன். சென்னல் செந்தல் கேட்பேன். ஒட்டுவாங்க அம்மா குறி நிறையும். நாடா நாடா. கூட கூட நிறைய. ஓ சிறு சிறு இருக்கிற குடி கூடை. அதான் நான் குறை பேசி ஆறு பேசிக்கு தான் புரிஞ்சுக்கிட்டு வர்றது. ஆமாமா. ஒரு குறி புரியாது. ஆமா. ஒட்டுவாங்க அம்மா கூட நிறைய சென்னல். செந்தல் செந்தல் செந்தல். அது பெத்தன வந்து மலை தங்கு மலை ஐயோ ஐயா ஐயா நான் தான் ஆறு பேச ஓடிப்பில்லமா மலை தங்கு பூனகாரியே பண்டிகாரியே கேட்பிடோ. யாரா அதெல்லாம் சாப்பிடுறாங்க? நம்ம சாப்பிடுறாங்க. நீ ஒண்ணு சாப்பிடுங்க என்ன விட்டு சாப்பிடுங்க. பூனைக்கு ஏது வாயா பூனைக்கறி பன்னிக்கறி அணில் கறி கிரிப்பில இதெல்லாம் மலை தங்கி ஆக்கியா துருவிடோ. அந்த பார்பார் மிஷின் வந்து தூங்க இசினா ஏய் பார்மாடா அடிமா ஐயா வண்டி மேல குடிச்சு அந்த பார்மா நல்லா தூங்குது அப்படியே பார் மேல வெயில் நாள் என்ன வந்து அண்ணா வாட்டு மேல கந்தால இல்லாத கூட வளர்ச்சி நடக்குது பாத்திர போனா இப்போ வா அலம் தெரியுமா அப்படியே ஏய் 6 மாசம் அங்க தங்கி இருப்போம். எங்க வலி வலில ஏய் அந்த மூங்கில் எல்லாம் உயிர் போயிருக்கும். ஏய் ஒரு மூணு தீக்கு போட மேல மாட்டு மேல ஏய் ஜொனலுக்குதெல்லாம் மூங்கில் ஜொனல ஏய் ஜொனை 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 நீர் ஏய் வீட்டுக்காரங்க யாரி தீக்கு போட்டு மாட்டு மேல பண்ண வச்சுக்கோ. ஏய் நான் யாரி என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணீங்க? பெத்த போட சாமியா ஏய் பெத்த பத்தியா கிளிப்பிங்க பெத்த போட்டு சம கட்டிக்கணும். சம கட்டி ஊர் மேல பாத்து ஏய் ஊரூரா சென்று அதுதான் வண்டி மேல போறது. அடடே என்ன ஏய் ஏய் அம்மா இந்த கிராமம் சாதாரண கிராமம் கிடையாது. உண்மைதான். காரணம் என்ன? ஏய் கொம்மந்தாங்கல இருந்து ஏய் இந்த கிராமம் 2 பேர் பெண் எடுத்திருக்காங்க. இந்த ஊர்ல தலைமை ஆசிரியர் ஏய் இன்னும் டிவி வானொலி புகழ் பெற்றவர் புகழ்பெற்றவர் ஜி கமலகண்ணாசி இன்சுலோட் சொல்றேன். ஆமா ஜி கமலகண்ண ஆசிரியர் ஒன்றும் கமலக்கண்ணன் ஐயா அவர்கள் ஒன்றும் அதுக்கப்புறம் ஏய் நமது ஆளுநர் தமிழ் அண்ணன் அண்ணன் எங்களுக்கெல்லாம் முன்னோடியா இருந்தவர் ஏய் இன்னும் தெய்வத்திரு கமல இது பலராமநாயக்கர் அவர்கள். பலராமநாயக்கர் ஐயா அவர்கள் பலராமநாயக்கர் ஏய் என்னோடு சுமார் ஒரு 5 வயது காலமா ஆமா சிங்கிள்பால் என்ற கம்பெனில ஏய் இருவரும் கூத்தாடி இருக்கோம். ஆமா அப்ப இருக்கும் ஏதோ காலை கழிச்சு தலைவிதினால ஏய் உடனடி உற்று காலம் சென்றார் நம்ம அருமை அண்ணன் பலராமநாயக்கர் பலராமநாயக்கர் ஐயா அவர்கள் இந்த வீட்டு தான் பெண் எடுத்திருக்காரு. ஏய் எல்லாம் மாமாருடைய மகள்
மருமக பிள்ளை இளமாமாவுடைய மகளை ஏய் எடுத்திருக்காரு. ஏய் அருமை என்ன பல்ராம் ஆன போல இன்னைக்கு கட்டை கூத்து வேசம் கட்டி கிரில் அடி ஆள் இன்னும் நான் பார்க்கல. உண்மைதான். தெரியுதா? ஏய் 10 நிமிடம் ஆகும் கிரில் நிக்கிறதுக்கு. ஏய். மேல காரணம் அசந்து போடுவாங்க. உண்மைதானம்மா. முட்டி கிரில் போட்டு அடிச்சாரு. அப்போ தென்னாடு மாதிரி அப்போ அந்த காலத்துல அவரு ஆமா. யாரு முட்டி கிரில் அடிக்கிறாங்க? யாரும் கிடையாது. அந்த காலத்துல ராஜ சரி சொல்லலாம். முட்டி கிரில் போட்டு அடிச்சு எங்க பக்கத்துல சொல்றேன். ஆமா. கொண்டாங்கள புதுப்பட்டு இந்த இடத்துல அந்த இடத்துல ஆண் சில பேர் ஆண் வேசம் ஆடுறாங்க. ஏய் ஆனா அவர் மாதிரி ஆண் நான் பார்க்கல இது வரைக்கும். ஏய் அப்பேர் பெற்ற ஏன்னா எல்லாமே எங்க பக்கத்துல எல்லாமே சாரி கூட 2 பேர் இருந்தாங்க. யார்? புருஷோத்தம் ஆசிரியர் ஒன்று பலராம் ஆசிரியர். பலராம் அவர்னா எல்லா வேசம் ஆடுவார். போய் வேசம் எல்லா ஆபத்து கை கொடுப்பாரு. ஆமா. மாடம் சொல்ல மாட்டாரு. ஏய் அப்பேர் கொண்டவர் அப்பேர் கொண்டவருக்கு மாமியார் எல்லாம் மாமா அவர்கள். ஏய் விவேக பக்தி உடையாய் போற்றி பக்தர் போற்றி பொன்னே போற்றி பார்கடல பள்ளி கொண்டாய் போற்றி உந்திகள் ஐனை படைத்தாய் போற்றி ஏய் உத்தமவதாரா போற்றி போற்றி விமல நாராயணா போற்றி பெற்றவங்க தான் அருமை தாயார். ஏய் இன்னும் எல்லையம்மாள் அவர்கள் இயற்கை இருக்கிறார்கள். ஏய் அத்தகைய தாயார் இங்க முத்தி மோச்சாரி ஒன்று கருதி அனைவரும் கருதி அவருடைய பிள்ளைகள் அனைவரும் ஒன்று கூடி அப்பா சொன்னாரு எங்க மைத்துன பேர் சபையில சொல்லு. ஏய் அப்படி அந்த மாதிரி வந்திருக்காங்க. எங்க பலராம் அண்ணன் அப்படி துணைவியார் வந்திருக்காங்க. ஏய் பெத்த தாய் இல்லவா? ஆமா. இல்ல உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா அவர் பேர் நம்ம அவருக்கு பேசுறாரு. பேர் எத்தனாவது பிள்ளை? அப்படி நம்முடைய பலராமன் சபையில் விளங்க வேண்டும். அப்படி என்று அவருடைய பெயராலையும் நம்முடைய மாமியார் எல்லையம்மன் பெயராலையும் இங்க 201 ரூபாய் அன்போடு தன்னுடைய தாயார் முத்தியமா அடைய வேண்டும் அப்படி என்று கருதி நமது அருமை தாயார் இன்னும் தெய்வத்திரு பலராம நாயக்கருடைய துணைவியார் உங்க பேரு என்ன? பத்ரோசா என்று சொல்லக்கூடிய அத்தகைய பெருந்தகையார் தாயார் நம்முடைய தாய்க்காக முத்தியமா அடைய வேண்டும் கருதி 201 ரூபாய் இங்கு அன்போடு வாரி வழங்குகிறார்கள். வாரி வழங்கி அத்தகைய தாயாருக்கும் அடியின்ற பிள்ளை செல்வங்களுக்கும் நோயற்ற வாழ்வும் பலவற்ற சொல்பத்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று ஆண்டவனை அம்பாலை பிரார்த்திக்கின்றோம். ஜெயம் சுபாரியம் இன்னும் யாரும் சொல்லணும் என்றால் துடுகுத்தி பேரை சொல்ல வேண்டும். நீதான் யாரு பேர் சொல்லணும்னா இந்த நல்ல நேரத்தில் எதிரொலி காரணத்தை சேர்ந்து காலம் சென்ற வடிவேல் ரெட்டி ராதம்மாள் தம்பி மனைவி துரைசாமி ரெட்டி எல்லையம்மாள் என்று சொல்லக்கூடிய பெருமையோடு வாழ்ந்தார்கள். இறந்தவர் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று சொர்க்கம் சேர வேண்டும் என்று கோபால் ஒருவர் மற்றும் மலர்கொடி அம்மா அவர்கள் இருவருமாக எதிரொலி நம்ம காஞ்சிபுரம் பச்சைகள் பாராட்டி 500 எடுத்திருக்கிறார். அண்ணா தொழிலும் பெருமையோடு நன்றி வணக்கம். ஜெயம் சுபாரியம் எப்படி என்றால் இந்த நல்ல நேரத்தில் காலம் சென்று கண்ணப்ப ரெட்டியார் காலம் சென்ற கண்ணப்ப ரெட்டியார் மகளாகக்கூடிய சிவா என்று சொல்லக்கூடியவர் ஐயா முத்தி மாற்றம் 4ஆம் பதவி வைகுந்த பதவி எல்லம்மாள் முத்தி மாற்றம் அடைவரும் என்று அவர் இறத்தாலே நம்ம மன்றத்தின் ஆசிரியர் வழங்கக்கூடிய அக்கமாபுரம் பெருமாள் ஆசிரியர் பாராட்டி 101 இருக்கிறார். அண்ணா தொழிலும் பெருமையோடு ஏழ்மலை எப்படி வளர்ந்ததோ அதுபோல் வளர வேண்டும். நன்றி வணக்கம். ஜெயம். காசு கொடுப்பவர்கள் காசு கொடுக்கலாம், காசு இல்லாதவர்கள் காதிலே மூக்கிலே போட்டிருக்க பொருட்களை கொடுக்கலாம். நாங்கள் வாடா சொல்ல மாட்டோம். 10 ரூபாய் கம்பெனி அப்படி காசு இல்லை என்றால் கூகுள் பே ஜிபே அனைத்தையும் பண்ணலாம். இன்னொரு யார் பேர் சொல்ல வேண்டும் என்றால் ஆமாம் நம்மை கொண்டு வந்து இந்த காரணி என்ற கிராமத்தில் நாடக அமைத்தது ஒரு நபர் இருக்காரு. நாடக அமைப்பர் அவர் சொல்லிதான் நம்ம வந்திருக்கிறோம். உண்மைதான். புரட்டாசி மாதம் 5ஆம் வாரம் சனிக்கிழமை அன்று
நம்ம நாடகம் வாங்கியிருந்தோம். ஆமா. அன்பின் கட்டளை பிரகாரம் நமது கட்டை தொட்டிக்கார் நம்ம அருமை என்ன சுந்தரமூர்த்தி அவர்கள் பாடலிலே தேர்ச்சி பெற்றவர். அதான் சுந்தரம் என்றால் அழகி. சுந்தரம் என்றால் அழகி அப்பேற்பட்டவர் முதலாக அதனுடைய கிரகத்திலே இதே மாதிரி அளவுக்கு கூத்து நாடகம் வச்சாரு. ஆமா. முகம் கோணாமல் நம்ம கேட்டதுக்கெல்லாம் பதில் கூறாமல் அருமையான உபசாரணம் அதை வைத்து அங்க நம்ம செய்து கொண்டிருக்கின்றார்கள். தெரிகின்றதா? அப்பேற்பட்ட அருமையான சுந்தராயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். தூரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பணி நான் வந்து உள்ள உட்கார மாட்டாரு. நான் தூரம் நான் கூத்து பார்ப்பேன். அப்பேற்பட்டது என்னுடைய மன்றத்தை பாராட்டி ₹51 அடியனை வாழ்த்தி ₹51 மாறி வணங்கிருக்கிறாரு அருமை அண்ணன் சுந்தரம் ஐயா அவர்கள். ஒரு பகுடு வரல ஒன்னும் பணமே பார்க்காத நாங்களுக்கு இது பண்ணிருமா அப்பேற்பட்ட ஏன்னா பஜனை பாடல ஏன்னா அவர் கூத்துக்கு வந்து ஒரு படுபாய் தாழ்த்த பஸ்ல மறந்து விட்டான். அது யாரும் இல்லம்மா, அதோட பொதுவாக பையோட தாழ்த்த மறந்து விட்டுட்டு இங்க வந்து பையனா பஸ்ல மறந்து விட்டான் அப்படின்னு. அந்த நேரத்துல தெய்வம் போல நமக்கு அவரு பஜனை பாடகரா இருக்குவே எத்தனை தாளம் ஒண்ணான்னு சொல்லிட்டு 5 தாளம் வரும். ஆமா ஆமா அப்படி எடுத்து கொடுத்தாரு. அதுக்குதான் சொல்றது எப்பவுமே கற்றவருக்கு தெரியும் பிள்ளையுடைய பெருமை, கற்றவருக்கு கல்வி அருமை தெரியும். கல்வி இல்லைன்னா அவருக்கு அந்த எண்ணம் வருமா, குடுக்க தருமா? அப்பேர் போன்றவர் ஆண்டவன் அருள் பற்றி பெருமான முட்டிமலை எப்படி வளர்ந்ததோ அது போன்ற அவரும் செய்வோம் என்ற மென்மாலா வாங்கி வர வேண்டும் என்று இன்னும் ஆண்டவனை எம்பெருமானை பிரார்த்தி அந்த அன்பு கனி அன்புரை நாங்க வள்ளிமலைக்கு பார்த்து ஆண்டு ஒரு முறை வள்ளிமலைக்கு ஒரு முறை சொல்லுங்கள். இப்ப நான் குறைத்தியா வந்துக்கிறேன்னா நான் குறைத்தியா வரேன்னா எங்க இருந்து வர சொன்னா எங்கிட்டு வரேன் உங்களுக்கு தெரிஞ்சோ தமிழ்ல பேச எனக்கு தெரியாது. அப்படியே தகவல் நம்மளுக்கு எங்கிட்டு வரேன் ரொம்ப தூரத்திலிருந்து வரேன் அந்த செஞ்சுபாதி சத்தியமா நமக்கு தெரியாது மாதிரி செஞ்சுபாதி ஆளுமம்மன் செஞ்சுபாதி ஆளுமம்மன் செஞ்சுபாதி ஆளுமம்மன் சினத்தோடனே கூட ஏந்தி கண்ணால சதிகாரம் சதிகாரம் சொல்லக்கூடிய அப்பேற்பட்டவன் செல்லுபடியாக காலமாய் விட்டது. அது எங்களுக்கு தெரியுமா? செஞ்சிடாது தெரியாது உனக்கு? ஆமா சொல்லிருக்கேமா? செஞ்சுபாதி ஆளுமம்மன் சிறுதண்ணி கூட ஏந்தி சண்டாள வாசலுக்கு தாழ்போக காலமாச்சுனா எனக்கு தமிழ் தெரியாது செஞ்சாடா போவாத கடம்பத்தூர் பக்கத்திலே இருக்குதுடா செஞ்சு அந்த செஞ்சு பணம் பார்க்கதாடா நீ நம்ம தெரியாது செஞ்சா எனக்கு தெரிஞ்சது மலையூர் செஞ்சு ஒன்று தெரியுமாமா லோகுதா மலையூர் செஞ்சு ஒன்று. ஆமா கடம்பத்தூர் ஆண்ட செஞ்சு பானம் பார்க்கணும். உண்மைதான். நான் சொல்லக்கூடியது அதல்ல. எப்படி அது இல்லையா? இல்ல வேறமா என்ன? ஆமா நமக்கு தலைநகரம் எது? டெல்லி 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 அது மகன்
அதுக்கு முன்பு என்ன சொல்லுவாங்க? முன்பாக என்ன சொல்லுவாங்க? அஸ்தினாபுரம் சொல்லுவாங்க. அஸ்தினாபுரம் என்பது இப்ப டெல்லியா இருக்குது. அப்பதான் புது டெல்லி மாநகரம் நம்ம நாட்டுக்கு தலைநகரம். அந்த டெல்லிக்கு அப்பாற்பட்ட தொலைவுல ஆமா 5 மைல் தொலைவில் இருக்குதா செஞ்சி. அந்த செஞ்சில தான் ஆமா முதல்ல திரௌபதி அம்மனுக்கு வன்னியச குல சத்திரியர் சாரங்க மன்னர் அப்பேற்பட்டவர் தான் அங்க திரௌபதி அம்மனுக்கு ஆலயத்தை கட்டினார். திரௌபதி அம்மாவுக்கு முதலே ஆலயம் கட்டியப்பட்ட இடம் அந்த செஞ்சி மாநகரம். சத்திரியர் சாரங்க மன்னன் சொல்லக்கூடியவர் தான் அந்த மன்னரால் கட்டப்பட்டது. அங்க செஞ்சியிலே முதல்ல பாஞ்சாலி அம்மனுக்கு ஆலயம் ஏற்படுத்தினார். ஆமா ஏற்படுத்தினால்தான் ஆமா செஞ்சுமதி அம்மன் அப்படி சொல்லுவாங்க. ஆமா இன்னைக்கு கூட ஒரு கருத்து சொல்லுங்க. உண்மைதாம்மா. நம்ம சொல்ல மூதாதி சொல்லியிருக்காங்க. உண்மைதான். எப்பா பெருப்பா ஐயா, எந்த கிராமத்துல கோயில் கட்டினாலும் அந்த செஞ்சிக்கு சென்று ஒரு புடி சிட்டிக்கு மண்ணாவது எடுத்து வந்து அந்த கடகால போட்டு சோறு எழுப்பினால் அந்த கோயில்கால மூர்த்திகாரமா. ஆமா அந்த அந்த மாதிரி ஒரு கோயில் கட்டிக்குது. எங்க தெரியுமா? கல்வெட்டுல இருக்குது. ஆமா மெட்ராஸ் சென்னை நுங்கம்பாக அறியக்கூடியது சோளமேடு கங்கையம்மன் கோயில் தான். அந்த செஞ்சிக்கு சென்று ஆமா மண் எடுத்து வந்து கடகால போட்டு கோயில் கட்டினாலும் கல்வெட்டு எழுதி வச்சுக்கணும். கூத்தாடுறோம் 6 மாசம். இப்போ கூட நடந்ததுமா ஒரு ஊர்ல மதுரமங்கலம் சொல்லக்கூடிய மதுரமங்கலத்துல திரௌபதி அம்மா கோயில் கட்டி அப்ப கூட அந்த ஆலயத்தை சுத்தி 32 கிராமம் சிறுபா இல்ல சொல்லிட்டு அந்த ஆலயத்தை இடித்து அங்க சென்று ஒருபடி திரௌபதி அம்மனுக்கு ஒருபடி மண் எடுத்தாந்து வைத்து அந்த ஆலயத்தை கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் செஞ்சு நல்லா பண்ணாங்க. உண்மைதாமா? 2 லட்சம். ஆமா உண்மைதான். அது மாதிரி ஆமா அந்த செஞ்சுதான் அந்த செஞ்சு மாதிரி யாரும் கூட ஏந்தி சண்டால வாசலுக்கு தான் போகும்படியான காலமாகிவிட்டது. நம்மலாம் வந்து குறைச்சி வாசாரம்னா அது காரணம் யாருன்னா நமது அருமை ஆசிரியர் குருசாமி புருஷோத்தம ஆசிரியர். அவரை பார்த்து நம்ம ஒரு சிட்டி கூட கமலக்கண்ணன் புருஷோத்தம கதாநாயகன் ஜோடி உலகமெல்லாம் பேர் எடுத்தவர்கள். அதனால ஆமாமா நம்மலாம் அடிபட்டு ஆமா சின்ன பசங்கள்ல 30 ரூபாய் கூலி கூத்தாங்க அவராண்ட. உண்மைதாம்மா. நீங்களா தாங்கி 1000 ரூபாய் 2500 ரூபாய் மூடி போகுது. 91ல ராஜகாந்த் சேர்த்து இருந்த வருஷம் ஆமா சிங்கப்பூர் கோயில் நடந்து வந்தோம் கொண்டாங்க. உண்மைதாம்மா. கை தண்ணி இல்லாத அப்படின்னா கூலி தெரியுமா? 91ல 30 ரூபாய் கூலி எங்களுக்கு ஒரு நைட்டு. நான் பிறக்கவே இல்லைமா. அப்படிதான் கஷ்டப்பட்டு கத்துறோம். ஆமா செஞ்சு பார்த்து யாரும் செஞ்சு கூட ஏந்தி சண்டால ராசனுக்கு தான் போக காலமாச்சுன்னா தான் போக முடியாத காலம். யார் சண்டாரம் தெரியல? யாருமா? தெரியும். இந்த சபைக்கு நான் குறைமா வந்திருக்கிறேன். நான் உண்மையிலே குறைத்தி இல்லையா? என்னடா ரோஹினா போச்சு வந்தது தாங்க போன்னு தகவல போகலன்ற என்னடா ஒண்ணும் புரியல. உங்களை பார்த்தா குறைச்சி சொல்றீங்க. என்னப்பா இப்ப பார்த்து குறைத்தி இல்லைன்னு சொல்றீங்க. நீ யாரப்பா? ஒன்னையிலே குறைத்தி இல்ல. அப்ப யாருமா நீங்க? எப்படி என்றால் நானே துருபதயம் துருபதயத்தை ஆண்டு வரக்கூடியவரே பாஞ்சால மன்னர் பிள்ளையில்லா ஏகத்தினாலே பாஞ்சால மன்னரும் கோச்சிலா தேவியும் ஆமா சகல செல்வம் இருந்த போதிலும் பிள்ளையில்லா குறை பெரிதாகிவிட்டது. மனதில் வருகின்ற பொழுது யாசர் சொல்லக்கூடிய முனிவர் வார்த்தை கேட்டு யாகம் செய்தார்கள். அந்த யாகத்திலே ஒரு சைலண்ட் குழந்தை ஜனிக்க வேண்டும் என்றால் மாதம் என்றால் 10 திங்கள் என்றால் 10 மணி நேரம் என்றால் 7200 மணி நேரம் ஒரு தாய் ஒரு கருவை சுமக்கின்ற நேரம். குழந்தையை சுமக்கும் மறுபிறவி ஒரு தாய்க்கு குழந்தை பெற்றெடுப்பது. உண்மைதான். தெரியுதா? ஆமாமா. அப்படி ஆமா நான் ஒரு தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது கிடையாது. ஒருவருக்கு தீங்கு செய்தது கிடையாது. அப்படி யாசர் உபயாசர் செய்யக்கூடிய அக்னியிலே யாகத்திலே முதல்வராக பிறந்து ஏகசேனா துருபதயத்தை ஆண்டுகிறான். பெண்ணா பிறந்தநாளே திரௌபதி பாஞ்சால மன்னனுக்கு மகளாக பிறந்தநாளே பாஞ்சாலி என்று பெயர் வைத்து நான் யாரையும் மறைத்தேன் தெரியுதா? யாரையுமா மறைத்தேன்? ஒருவனுக்கு ஒருத்தி என்பார்கள். நான் மணந்தது 5 பேர்கள் பஞ்ச பாண்டவர்கள். என் பதிமா தாய் சொல்ல தட்டாதபடிக்கு 5 பேரும் என்னை மனைவியாக பாவித்து யாதொரு விரும்பினாது பெருமையோடு வைத்து வாழ்க்கை நடத்தினார்கள். வாழ்த்துக் கொண்டிருந்தார்கள். நடந்து கொண்டவர்கள் சமயத்திலே பார்த்தான் பதிமாருக்கு தாயாதி துரியோதனன் எங்கள் ஈடருக்கு வேணும் என்று வரவைத்தார். சூட்சகமாக அஸ்தினாபுரம் ஆடினா சூதி பறித்தார் நாடு பெண்ணென்றும் பாரா பட்சத்திலே என்னை ஒரு நெருப்பென்று உணராமல் அவன் தம்பி துச்சாதனை விடுத்து
என் கூந்தலை பிடிக்க செய்தான் ஏற்றினான் மன்னாதே மன்ன சுழ்ந்த மேடையில். ஆமா மணிமேமடை ஏற்றினான் கலைந்தான் வஸ்திரத்தை கலைய முடியாத செய்தான். கரையேறி ஒழிந்தான் நாமல் வண்ணா கண்ணா என்று அண்ணனை துணித்து அழிதேன். ஆமா கொடியிலே பிறந்தவ குந்தியா இதா குளம் விளங்காது. குளம் என்பது உனக்கு கூட அக்கா தங்கச்சி இருந்தா ஆண்டுக்கு ஒரு படம் எடுத்து கொடுத்து சீர் எடுத்துரு. குடுறாமா சீரா இருக்க மாட்டேன் வயிறு என்டா கூட பிறந்தவங்க குத்துனே தாங்கம்மா குத்து என் குத்துனா போய் குடுறா மணி வாத்தி கேட்டு சீசா அரிச்சிட்டு பாரு. அந்த கக்காத்தி மட்டும் தான் பண்றா ஒண்ணா பண்றா. ஏமா மேல போறது குடுறா ரேஷன் போர்டு குடுறாமா நீ ஏன் போய் மணி பேசி அவன் கிராபாரு முதல்ல ஐயோ சாமி அந்த ஒருத்தமா 2 கரை மாத்திரம் கரை வச்சு குத்துட்டா மூஞ்சி வேவுது பாரு அவளுக்கு கொடுக்கலன்னா அவளு எங்க முறிக்கிறா. அக்கா தங்கச்சி மட்டும் கொடுக்குறியா எடுக்க மாட்டேங்கிறா. கேட்டா அது கேட்டுட்டுனா அவள்தான் சோறு கிடையாதுமா. அடுப்பு ஒரு பக்கம் கேஸ் ஒரு பக்கம் மூஞ்சி ஒரு பக்கம் திருப்பிக்குது. அப்படி இல்ல என் கதைய என்னுடைய அண்ணன். ஆமா ஆமா உட்கார் மாமா குட்டிமா உட்கார். கொடியிலே பிறந்த குந்தாயிடா குலவிளங்காது எனக்கு ஆமா லட்சமான சேலை கோடி சேலை சங்கமான சேலை கோட்டியான சேலை கொடுத்து அன்று என் மனத்தை காப்பாற்றினார் எங்க அண்ணன். இல்லை என்றால் என் மானமே பறி போயிருக்கும். மணிமேமலையில மானமே பறி போயிருக்குமா. அப்படி வஸ்திரத்துக்கு நான் பாவி துச்சாசனன் மானமாக செய்தான் காட்டுக்கு ஓட்டி வைத்தார். ஆமா காட்டுக்கு சென்றோம் 11 ஆண்டு 6 மாத காலம் கழித்தோம். முடிந்தது. இந்த பால் சட்டியில புது வருஷம் போனா கூத்தாடணும். ஆமா அது 8 நாள் தண்ணியில மணி வச்சாங்க கூத்து கோட்டாவளோ. ஆமா ஆமா அதை தண்ணி குடிச்சிட்டு எல்லாரும் மூக்கல் நாங்க போய் என்ன பண்ணுறது. நீ நல்ல தண்ணிமா எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போய் எத்தி வச்சு படம் சேர மாட்டேங்குது. சுத்தி அணி போட்டதுமா தொட்டில் மணி வச்சாங்க சிம் தொட்டில் தண்ணி நான் தெரியல அந்த ஊருக்காரு மாட்டு தொட்டிமா. அப்படி ஆமா 11 ஆண்டு 6 மாத காலம் கழித்தீர்கள். இன்னும் இருக்கின்ற காலம் எப்படி கழிப்பது என்று ஆமா அண்ணனை துதித்து அழிதேன். ஆண்டவரை துதிக்க அண்ணன் ஓடி வந்தார். கானகம் தங்கால் ஏற்பட்ட குறை என்ன கேட்டார். நடந்து அத்தனை குறைத்தேன். பாஞ்சாலி அம்மா நீ காட்டிலே காலங்காடி கழிகின்றாய். ஆமா ஆனா அஸ்தனாபுரத்துல பாவி துரியோதனன் நீங்கள் 6 பேர் இறந்து விட்டு என்று கருதி உங்களுக்கு கர்மகாரியம் செய்து போகின்றார். ஆனால் தடைப்பட்டிருக்கின்றது. அந்த நீங்கள் உயிரோடு இருப்பது அந்த துரியனுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீ ஒரு பூங்குருத்தியா உருமாறி அஸ்தனாபுரம் சென்று சொல்லக்கூடிய காலத்தை முகப்பறிந்து குறி சொல்ல வேண்டும். அப்படி என்று அண்ணன் கட்டளையிட்டார். அண்ணுடைய வார்த்தையை சிறுமேற் கொண்டு அண்ணாவது குறைச்சி உருவம் எங்கே இருப்பது கேட்டேன். யமுனா நதிக்கு சென்று என்னை மனதில் நினைத்து அந்த யமுனா நதியிலே முதல் முழுக்கி அரியாணி கோவிந்தா 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 என்று 3 மணிக்கிட்டால் சுய உருவம் மறைந்து என்னை போன்று சாம்பல் நிறம் ஏற்படும் தெரிவித்தார் அண்ணன். ஆமா 3 மணிக்கிட்டு சாம்பல் உருவம் ஏற்பட்டது. மறுபடியும் 3 மணிக்கிட்டு சிரசிலே குறிக்கூடை சுயநலம் தெரிவித்தார். ஆமா சுயண்டது. மறுபடியும் எனக்கு துணை வேண்டுமானால் நேர் இளையவ சகாதேவை குழந்தையாக அடிமல்ல கட்டிய பெண் தெரிவித்தார். குழந்தை இருப்பது உனக்கும் இருக்கின்ற யாருக்கும் தெரியாது. நான் மனசு வச்சாதான் அந்த குழந்தை இருக்குதா இல்ல வெளியே தெரியும். சரி பார்ப்போர் கண்களுக்கு தெரியும். ஓஹோ இது எங்க அண்ணன் மாளிகை. யாருக்கும் தெரியாது. அடிமடி அஸ்தினாபுரம் தெரியுதா? ஆமாமா ஏற்கனவே அஜாதவாசம் ஒன்று காத்துக்குது. அஜாதவாசம் ஒன்று இருக்குது. இவர் தான் 12 தெரிந்தா மறுபடியும் 12 ஆண்டு வனவாசம். அதுதான் மாளிகையால என் கணவர் சகாதா தெரியாம தான் கட்டி வச்சுக்கிறேன். யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால அடிமடில கட்டிட்டு போறீங்க. கரத்திலே ஆமா குறிக்கோள் தெரியுதா? இதெல்லாம் ஏற்படுத்தி இப்பொழுது நான் குறைத்தியா அஸ்தனாபுரம் புறப்படுறேன். அம்மா குறைத்தி அம்மா நீ பாஞ்சாலி அம்மா தான் குறைவாள தெரிஞ்சுக்கிறீங்களா? பார்த்தா நல்ல மனசுல தெரியுது. ஆமா எனக்கு காரணம் மட்டும் தான் பின்னால நான் அம்மா அதெல்லாம் நான் பணத்துக்கு ஆசைப்படுற ஆளு இல்லையா? அம்மா நான் பாஞ்சாலி அம்மா தான் இப்ப குறைத்தியா வந்து தப்பனமா ஓடி முன்னாடி முன்னாடி சொன்னதா தெரியும். நீ சாதாரண ஆளு நினைக்கிறேன். உன்னுடைய குணத்தை பார்த்தா கலகத்துக்கு நாட்டுக்கு ஆளு கண்ணாடிக்கு முகத்துல தெரியும். நானம்மா கலக்கு முடியா? சரி அம்மா சொல்லுமா, நான் போய் இப்ப கலக்கு வைக்க போறேன். போனாலும் உன் புத்தி விட்டு பாப்பாது கிடையாது. ஆமா காலகதி என் தலைவிதி. ஆமா இந்த நிலைமை நிக்கிற நான் பட்டத்தாரிசியா ஒரு நேரத்துல பட்டங்காட்டி வாய்ந்தவன். ஆமா 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 குறைத்தியாவும் கூட வாங்கிக்கலாம். போயிடலாம்
சரி ஆமா ஆமா சொல்லுமா வந்திருக்கிறேன். ஆமா நான் தான் பாஞ்சாலி. பாஞ்சாலி என்று திரௌபதி என்பதும் திரௌபதி என்பதும் நீ மற்றவர் யாரும் தெரியக்கூடாது. நான் போய் முன்னாடி சொல்லிட்டுமா நீ சும்மா இரு, மொத்தம் நுழைவாய் உன் சேர்த்து வளரும் போது நான் போய் சொன்னா கூட போதுக்காது யாரு? ஆமா இதை பத்தி நான் தான் புரிஞ்சுனே தெரியல. ஆமா நீ சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் முன்னாடி சொல்லிட்டு வந்துருமா நீ ஒரு மனுவாளர் இறங்கி போய் எழுதி வச்சு நாங்க ஒரு மனுவாளர். அதவே மாட்டேன் நான் சொல்றது வீடியோ நாளைக்கு போட்டுக்கிட்டு போறாங்க இது வரும் பாத்தேப்பா நம்ம எப்படி சொல்லி பெருமாள் சொல்லி அவங்க சொல்லி அது வர போய் எடுத்து போட்டு கம்பெனி வரும் அரியே! ஆமாம்மா அட பாய், வா. அது வரும் நாளைக்கு உடனே போடு வரும் நான் சொன்ன உடனே மறந்து போன பீசா. ஓய் அம்மா இப்ப நான் குறைக்கே வரேனே. எப்படிலாம் குறி சொல்றீங்கம்மா நல்லா பேங்க சாப்பிடுறாரு ஐயா. நான் சொல்றேன் அவன் நல்லா சப்புவான் அவன். அந்த லைன் லாய் கூடமா அம்மா நான் அதுக்கெல்லாம் ஆள் இல்லம்மா நானு பார்த்தனே பண்றது பைபாஸ்ல. நீ அம்மா சாமி நீ வர ஓகே. சொல்லுமா எப்படி குறி சொல்றீங்க நிலத்தை குறி தானூறு பேர் ஓ ஐயா, ஓமோ உன் மனசுல என்ன இருக்குது? என் மனசுல இருக்குதா என் அந்தபடி அம்மா மார்க்க மனசுல என்ன இருக்குது? வாரு எப்ப ரேசனா என் மனசுல இருக்குது கட்டி இந்த அம்மா சொல்லிச்சுனா உண்மையிலே இந்த அம்மா சொல்றதெல்லாம் மத்த உண்மையை நான் நம்பிடுமா ஏம்மா? ஏமா அப்படின்னா நீ மனசுல என் நினைச்சுக்கிறேன். மனசுல ஒன்னு நினைச்சுக்கிறேன் சரி, அத நீ சொல்லிச்சுனா அப்பதான் நம்புவார். நான் நம்புவேன் நான் நம்புவேன். நம்புவேன் நம்ம கொத்தின்னு ஓ, நான் எல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னா மனசுல நினைச்சுக்கிறது. நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்லிட்டா அப்ப என்னத்துக்கு நம்ம சரி, சரி, சொல்லு, ஏமா சொல்லு. நான் மனசுல இருக்குது ரெண்டு சொல்லு பாப்போம் ஓ ஐயா, சொல்லுமா முள்ள நீ சொல்லுடா. சொல்லுமா உன் சொல்லாம மனசுல சொல்லாம சொல்லிட்டாமா என்ன நினைச்சுக்கிறனா? என்ன நினைச்சுக்கிறமா ரொம்ப நாள் ஒரு மனசுல வேதனை ரொம்ப நாளா இல்ல. ஆமாமா ஆடி மாசம் வந்து இவனுக்கு துக்கம். போன ஆடி மாசத்துல இருந்து என் மத்தல இருந்து யாருமே சொல்லப்பா ரொம்ப வேதனைப்படுகிறான். ரொம்ப வேதனைப்படுற நீ சொல்லிட்டுனா நீ என்ன கேக்குறியோ அதை மத்த கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிற சம்பத்தோட குத்துறேன் ஏய், வாங்கி கத்து முடியும் நீ ஆசை ஆசையா ஆசியா ஆசியா ரொம்ப நாளா கோயில் பதுவாய் ரெண்டு வளர்த்திருந்தல்ல, ஆமா 2 கோயில் வளர்த்திருந்தேன் அந்த கோயில் தீடு போய்க்குது. ஆமா ஆமா உண்மைதான் சரி, போய் போ போ. அப்படி ஆமா கொத்தி குறி சொல்றாரா பொய் சொல்றாரா என்ன சந்தேகப்படுறேன். ஆமா ஆமாமா மனசுல இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லுவேன். சொல்லுமா உன் மனசுல ஆமா 2 கோயில் தீடு போய்க்குது உன் வீட்டுல. என் வீட்டுல ஆசையா ஆசையா வந்தேம்மா பண்றமாம்மா என் ராஜாத்தி மாமியாரா நான் வந்துக்கிறேன் என்ன என் மறுப்புல வந்துறானே என் குழந்தை வந்துறானு ஒரு வார்த்தை கேட்டுதான் என் மாமியா கேப்பா ஆ? என் மாமா தான் போயிட்டு இருப்பான் என்ன விட்டு நம்மளாம் தெரியும். எவ்வளவு நாளா லாஸ்டா என் மாமியை விட்டு போய் மாமா விட்டு போய் கூத்தாடும் போது எனக்கு திட்டு ஒரே சண்டை என்ன சமாகர மச்சனை போய் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்குன்னு ஏடா போய் நீ கூத்துக்கிட்டு போன்னு சொல்லிட்டு என்ன சண்டை யாரு தெரிஞ்ச மொட்டை சீன் தெரியலையா தெரியல வாடி. மொட்டை சீன். எங்க அத்தை வாங்கின்னு சொல்லிக்கலாம். எங்க அத்தை மாமியார் இது வாயிரு எங்கப்பா மொட்டை ஏய்! சீன். ஆமா எப்படின்னா மச்ச சோம 2 கோயில் வந்திருந்தேன் 2 பதில் வந்திருந்தீங்க. மோசம் வந்தத படுவாயிடும் போன ஆடி மாசம் ஆமா 4வது வாரம் 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 11 மணிக்கு கோயில் தீடு போய்க்குது. 11 மணி அந்த திருடனை தாமா யாரும் தெரியல எனக்கு நான் சொல்றது உண்மைதானே? உண்மைதான் 2 கோயில் ஆசையா வந்ததுமா 2 பதில் தீடு போச்சு. ஆமா ஞாயிற்றுக்கிழமை அப்பத்துல கோயில் தீடு வரது நீ கண்டுபிடிக்க முடியும். கண்டே பிடிக்க முடியலமா நான் சொல்லிட்டு மாதிரி இப்போ அந்த திருட்டு பசங்களை எவன் தெரியல சொல்லிட்டு போயிடுங்க ஏதோ கிடையாது. முகாடு காசு கர்நாடகா 2
பார்த்தனா அது வகையில பெண் நாட்டாரு பெண் நாட்டாரு அவர் பெண் சூட் ஏந்திக்க மாட்டாரு ஆமா வகையிலே பஞ்சாயத்து பண்ணுவாரு எல்லா பிரிவு போடுறோம் அவர்தானா இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க தெரியுதா ஆமா உங்க ஊர்ல காப்பு எடி கூட்டு பண்ணி காப்பு கட்டினியா என் ஊர்ல பெரிய காப்பு காட்டணுமா காப்பு கட்டினியா ஆமா நாட்டாந்தார் யார் நினைச்சு நாட்டாமதார் பெண் நாட்டாரு இவதான் சின்ன நாட்டாரு காமிச்சா நாடகாரி எந்த கம்பெனி கூத்து வச்சா ஓ ஆளுக்கு ஒரு பச்சை நாடகம் மட்டும் வச்சுமா கூத்து வச்சல உண்மைதான் வச்சேன் கூத்து வச்சு ஆமா நாட்டாந்தார் என்ன பண்ணாங்க என்ன பண்ணாங்க பகல புல்லா ஆமா கோர்த்தாங்க சுத்தி வந்தாங்க ஓ கொடத்தால சுத்தி செம டயர்ட் ஆகி போட்டாங்க சுத்தி வந்து ஆமா கோர்த்தார் இடி கூத்து ஆரம்பிச்சு வச்சாங்க ஆமா ஊர் நாட்டாந்தார கூத்து மின்னு ஆரம்பிச்சாங்க ஆமா எல்லாத்தையும் அவங்க தான் பண்ணணும் ரெண்டு பேரும் கூத்து ஆரம்பிச்சு வச்சுட்டு வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பெரிய வேலைக்கு போட்டாங்க இன்னமா வேலைக்கு போனாங்க ரெண்டு பேரும் நாட்டுல பெரிய வேலை நடக்குது ஐயோ அந்த புட்டி தூக்கி தான் நடப்பாங்க நீ எல்லாம் இந்த குடிக்கிற வேலை தான் அந்த பாயா போட புட்டி ஆமா 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 நல்லா மூணு மணி குடிச்சானுங்க மூக்குப்படி குடிச்சிட்டானுங்க படுவாளிங்க ரெண்டு பேரும் சொம்மார மாட்டாங்க பாய் குடிக்கிற புத்தி விட்டு போதா பாத்தியாமா அந்த பெண்ணாட்டானுக்கு குடிச்சது போல போச்சா குடிச்சது போடா சொம்மா போச்சா பல்லு ஊர்ல தீச்சி உனக்கு ஊர்ல தீசி நம்ம மாடு நீங்க போய் எடுத்துட்டு செய்யறாங்க திருநாவை ஆமா உடம்பு பையதா இருக்காது அத சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் ஆமா 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 குடுக்கணும் ஆமா பீர் பீரா குடிக்கிறா நீ ஊர் பான கையில மகன் பீர்தாங்க ஆமா பீர் தான் ஒரு பருப்பீரு எடுத்துட்டு குடுக்கணும்பா ஆமா நல்லா மூணு மணி குடிச்சானுங்க மூக்குப்படி குடிச்சு நம்ம வந்து பல்லுக்கு வாய் பல்லு நம்ம வந்து குடிச்சு தொண்டது கேட்டு ஆப்பிள்ளையே பார்த்தா பெண்ணாட்டா பெண்ணாட்டா பார்த்தாரு டேய் சின்னாடா ராஜாஸ் ஆஜாஸ் இனிமே சிதம்பரம் எடிகுடி மட்டும் நல்ல கோயில் வளர்த்துறோம் பெரிய பெரிய கோயில் பண்ணு ரெண்டு பந்து கோயில் வளர்த்துக்கிற ஆஜாஜா கூத்து வாங்க கூட்டுருப்பா கூத்து பாக்கணும் வந்துட்டு உச்சர போய் கோயில் நான் பெண்ணாட்டா பெண்ணாட்டா சொல்ல யார்கிட்ட சின்னாட்டா கிட்ட ஆமா ஆமா ஒரு திருடத்துல நல்ல மண்ண சூரியா சந்திரமா திருடி திருட்டு போய் லக்காடி ஆமா ஆமாமா பால்கி கேரளா பால்கி சொல்லு எமாடா பாடுதான் கோயில் எட்டு போய் கோயில் ஆமா கோயில் எட்டு போய் ஆமா நல்ல நினைச்சு அது கோயில் மேல போட்டு அனுப்பிட்டான் எதுக்கு அந்த கோழி போய் தண்ணியில போய் நினைக்கிறதே ஏழு கோயில் மேல போட்டா கோயில் கத்தாது எம்மாடியே திருட்டு பசங்க லக்காடி பசங்க இது நான் தங்குற வேலையா இது அப்படியே புச்சாக்கத்துல வச்சு ரெண்டு கோயில் கத்தல கத்தவே அது கோழி ஓடுறாங்க நான் பெண்ணாடான்னு தெரியுது பெண்ணாடான்னு தெரியுது நடர ஆட்டுது கோயில் ஆமா சின்னாடா ஊருள்ள ஆக்கூடாது ஊருள்ள இந்த கோயில் ஆக்கூடாது வேற கை நட போடலாம் கத்து போட்டு போடலாம் கொய்யால போட்டாங்க யான் கத்து போட்டு கொள்ளையாட போடுறானுங்க அதாம நசி வச்சுக்கிறானுங்க அந்த கத்து போட்டேன் உச்சிமான கோயில் அம்மா வாய் முன்னி டீ குடிமா இந்த கொஞ்சம் உச்சிமான கோயில் உயிர் மாத்தி ஆமா அது கையா பிரிச்சு வச்சிட்டானுங்க பிச்சுதும் போட்டானுங்க கோயில் அப்படின்னு போடாத பாடு பாருங்க ஆமா அது ஆயிட்டு யாரு அது பார்த்தா சட்டியா சட்டியா எத்து போலாமா உனக்கு சட்டி வந்துட்டானுங்க ஆமா நாத்தாங்க ஒண்ணு விட்டு வச்சுக்கிறாங்க நீங்க மலாத்தோட நடிச்சு மலா செடி மிளகா தோணாச்சு மிளகா செடி டேய் ஆமா அது கொம்பு சொல்வியா ஆமா திஷ்டி பொம்மை வச்சுங்க அந்த சட்டி வச்சியா ஓ ஏமா எடுத்து போட்டா மாமேரா டீ வாய் முடி குடியா ஐயா நான் சரி அந்த சட்டி எடுத்துறானுங்க கால் சுளுக்கி அந்த சட்டி எடுத்துறானுங்க ஆமா அந்த சட்டில கறி வாரி போட்டானுங்க கறி வாரி போட்டுறாங்க சட்டி தான் சட்டி ஆமா மிளகா தூரியா மிளகா எடுத்து போறது படுவாங்களோ எத்து போற மாதிரி உத்து பார்த்தா அவன் தோட்டத்தை பார்த்தா பச்சை மிளகா இருக்குது காட்டு மிளகா பேர் பாதி பைப் மிளகா பேர் பாதி கண்டா மாதிரி தோட்டத்துல மத்ததையும் கந்துறாங்க ஆளு ரெண்டு பேர் இறங்குனானுங்க புடிச்சிட்டு இருக்கு வேலை குடி போத தோட்டத்துல இறங்கி மத்த செடியும் பச்சை மிளகா பேர் பாதி பைப் மிளகா பேர் செடி வாங்கி போயிருக்கோம் மத்ததையும் தும்சம் பண்ணிட்டாரியாமா இந்த படுவாங்க சண்டால பாயிரும் நீ காட்டு பாடி இறங்கி நினைச்சிருந்தியா காட்டு பாட்டி இறங்கிதான் பாய் எடுத்து கரண்ட் கம்பி வைக்க போட்ட கரண்ட் கம்பிலாம் வச்சிருக்கணும் ரெண்டு படி இறங்கி தோட்டத்துல பெருநாட்டாங்கிற மோசமான படுவாய் வந்தாலும் ஆத்தானே மிளகாய மத்த மாதிரி கண்டக்கார மேல பாறை போட்டு பாரு பாறைகல்லு ஆமாமா அந்த பாறை மேல போட்டு அடிச்சானுங்க அடிச்சிட்டாங்க மாலு மது பூச்சி வச்சிட்டாங்க இந்த சட்டியில கறி வாரி போடானுங்களா ஆமா நேரா மிளகா தொக்கு இங்க வச்சு போட்டானுங்க தொக்கு இங்க வச்சு போட்டாங்க கூடி போயாச்சு தெரியல சட்டியில கறி வந்தா போய் எடுத்து போட்டாங்க முன் எடுத்து போட்டானுங்க பாவம் சட்டி தீனி கறி தீ போட்டானுங்க அவன் போய் மிளகா தொக்கு குழம்பு போட்டாங்க பார்த்தாக்கா ஆமா மிளகா தொக்கு இங்கே இருக்குது பாறை மேல தொக்கு இங்க இருக்குது அச்சது யாருமா அச்சு வச்சு பெண்ணாட்டாரு பெண்ணாட்டான் ராஜேஷ் சின்னாட்டான்னு சொல்றாரு மிளகா தொக்கு அச்சு பாறை மேல வச்சு இருக்குல இருட்டுல வச்சுட்டா நம்ம கறி எடுத்து வந்துட்டோம் அண்டா மிளகா தொக்கு போயிட்டு அப்படின்னு சின்னாட்டாங்கிட்ட சொல்றாரு ஓடியாரு மிளகா தொக்கு தடிக்குது ஆமா சின்னாட்டா ஓட்டோட ஓடியாரு வந்து தடுறாரு நிறுத்து வேலை கூடி போதா ஒண்ணு தெரியல பாறை இங்க வாங்குது மிளகா தொக்கு அங்கே வாங்குது அங்கேதான் இருக்குது இந்த ஆடுறான் அமாஸ் கறிக்கிட்டு தடுற மாதிரி தடிங்க தடிங்கிறான் பாவம் பாடம் பெண் ஆடுறாங்க அச்சு வச்சேன் தெரியும் மிளகா தொக்கு இந்த பெண்ணாட்டான் பாவம் மோசமான ஆள் வந்தாலு நாய்கிறேன் ஆமா நான் சொல்ல போறேன் சொல்லியாமா நீ மிளகா தொக்கு பாறை மாதிரி இருக்குது ஐயோ அன்னைக்கு மதியானம்
அடப்பாய் அப்ப சின்னட்ட நாத்தா ஏத்தாமா இவன் கை லாபல்ல என்னடா ஆகுது அடி மஜான எவனோ பாருங்க பேர் வயசுல பல்து ஏழு வருஷம் பாரு ஆடா பாயிதா பலா தோக்கு பல்து சின்னட்ட பார்த்தா இதான் வந்து மிளகா தொக்கு அடிச்சுது ஏன் ஞாபகம் ஒட்டாம்பர் கைய கை வந்து வந்துச்சு தொக்கி கை கட்டான பாய் இந்த பாடலப்பா கடுப்பாய் மோதுது பார்த்தா பலா தோக்கு அது வாங்க மோது பார்க்க கூடாது போதுல இருக்கற நான் தான் போத குடி போத கண்ணு தெரியல நம்ம ஆட்சி நாயர் மலை தீங்க வந்து செஞ்சு மலை தீங்க போயிட்டு வரா பாரு அந்த சின்னட்ட அந்த பீ தொக்கத்துக்கு வர ஆளு இங்க இருந்து முட்டை புத்திக்கு வாங்க கோயில் வந்தான் அத கை வாங்க பெண் அப்ப தெரியாது அவன் போதுக்கிறான் எங்க தெரிய போகுது ஓ பாரு சச்சி கவுண்டரா போடுறா அந்த கையில போடுறா சின்னட்ட சொல்ற ஆளு போட்டு அடுப்பு மூட்டானு கொதிக்குது ஒதுக்குது கொதிக்கும் போது வாசம் வருமா வராதா வருமாமா குமிழ் வருமே இது கறிவேல வாசனையா அந்த வாசனையா தெரியல தெரியல குடி போத அப்படியே நொர கிளம்புது குமிழ் கிளம்புது யாரு குடி ஆடுறானுங்க அம்மா டேய் ஐயோ ஓடி போய் சலறானுங்க அவனும் போதுக்கிறானே நாய் பீ தொடுற மாதிரி துடுக்குறானுங்க சலறானுங்க சின்னடாட்ட பெண்ணாட துடுப்பான் பொன்னாடி கையாடி ஆகி சலற போதி போய் போச்சு போய் வந்து போச்சு கூத்தாடி சுட்டாரு தியாரு இந்த நாட்டா ரெண்டு பேர் தான் பாத்தா பெண்ணால் வகையாரு பெண்ணாட்டா நெக்கார் பேர் ஒரு மாதிரி இருந்தா டேய் சாரா ராஜேஷ் அது நம்ம செய்தி தகாத வேலை ஆமா ஊர் நம்ம தரங்க எடுப்பாங்க கூத்தாடி சுட்டு நம்ம தான் தர கணக்கு பார்க்கலாம் ஆமா நான் போற முதல்ல ஊர் உள்ள ரெண்டு பேர் ஒண்ணா போற சஞ்சாய்க்கு வரோம் ஆமா நீ பின்னாடி வரணும் முன்ன போறாரு பெண்ணாட்டா கூத்தாடி வாங்குறாங்க பாவம் போய் முட்டாய் போட்டு வீட்டுக்குள்ள நோயறாரு நோயிறாரு அந்த பெண்ணாட மாடி கூத்து பாத்துந்தா பல்து கூத்து பார்த்த போது இந்த பாடலாப்பா ஊடானி ஆளகானம் கூத்து ஓட ஆளகானமே இந்த பாடல பாயி நீங்க தடிங்கறால எங்கறான் சொல்லிட்டு ஊடுல வந்து சாணிகால் செஞ்சிங்குது தெரிச்சுக்குது வாசல்ல அந்த அம்மா பாவம் கோச்சிங் தெரிச்சுங்க இருக்குது நதியில போய் நோயறாரா நோயிறாரு அட பாய் மச்சான் அட பாயி கூத்து ஓட ஆள் இல்லையே ஆள் இல்லையே வீட்டுல அனுப்பி எங்க போய் நதி வரேன் எங்கடா பாய் வந்து துட்டு கொடுக்காம காயவா அடி பாய் வாய் மொழி பாய் பாய் முறி ராத்திரிலாம் லோல் படுது எனக்கு தான் தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு அவரு ஆமா அது அவர் சொன்னாரா சாய் தட்டி போட வச்சுட்டியா சாந்த் என்ன சொன்னானா அட பொறம்போக்கு அட பொறம்போக்கு ஒண்ணு மாப்பியா கொண்டு கோப்பி தேத்துனோனே சேர்த்துடுனே உன் புத்தி நான் இன்னைக்கு பாத்துக்கிறேன் உன் புத்தி நீங்க நான் பாத்துக்கிறேன் நான் என்னைக்கு தாலி கட்டி வந்தா அண்ணன் பாத்துக்கிறேன் உன் புத்திய உன் புத்தி என்ன புத்திமா எங்க போனாலும் இந்த பீட் விட்டு புத்தி போவாதா பீட் விடுற புத்தி நம்ம பொண்டாட்டி பார்த்து பெண்ணாட்டம் கேக்குது எங்க போனாலும் பெண்ணாட்டம் பார்த்து பீட் விடுற புத்தி எங்க போகுது புத்தி போவாதா போகாது சொல்றான் பெண்ணாட்டாரு அவன் சொல்றானா அடி பாய் மூடி வாயா அடிப்படி முறி நான் மாட்டு சொன்ன டிப்பிய நான் மடத்துள்ள சேர்த்து சொன்னா சின்னநாட்டா தான் சேர்த்து கொண்டாந்து பிய அப்படின்னு சின்னநாட்டான் அப்ப அந்த கோழி திறனவனுங்க ஆடா என் ஜண்டாலா குடிச்சவனுங்க உனதாடா தடுங்கடா திண்டு பசங்களா ஏமா உன் கதை காரி கோழி உந்து என் கோழி எந்து என் மிளகாய் எந்து ஏமா எல்லாத்தையும் சட்டி எந்து அது எப்பி கைதி போடுங்கடா மத்த எதுமா நான் பருவாய்க்கு சமாளம் பண்ணுவேன் அம்மா கொஞ்சம் போய்க்குதா அம்மா குயில பொய்க்குதான் சொல்லு பிழைக்குதான் சொல்லு உனக்கு சொல்றல அம்மா நீ உள்ள சொல்ற நிலத்தை குறி தாழ்வுறுப்ப நீல வந்த வாழவரே மாழவரே நீலவண்ண மாழவரே நீர் வந்து உதவ நிலத்தை குறி சொல்ல வேணும் சொல்ல வேண்டும் அப்படின்னு வர ஆமாம்மா ஆனா அது உள்ளபடியே குறி சொல்றேன் போய் சொல்றீங்களே நான் என்ன சொல்றேன் ஆமா அம்மா தலை என்ன ஆகுது ஓ அம்மா நான் சொல்லிட்டம்மா அது என்னது என்ன கூடமா இது கூட ஆமா எங்க ஆயா சாணி வர கூட டேய் டேய் மணிகண்டா சாணி வர கூடியாது அம்மா எங்க ஆமா ஆயா சாணி வரும் ஏ பாரு அந்த என்னோட அம்மா பெருமை சொல்லாதம்மா பெருமை சொல்லாத இது சாணி வர கூட இல்ல என்ன கூடமா என்ன கூட என்ன கூட அந்த மொட்டு ரத்த சொல்லக்கூடிய அம்மா நல்லா சொல்லிக்குது அம்மா இது எனக்கு கொஞ்சம் குறை அம்மா அதை வச்சு நான் கடன்லாம் ஒன்பது 9
9 நான் இல்லம்மா எங்க பெருப்பாதான் நவரத்தின கற்களால் நவரத்தின கற்களால் 8 மணிக்கு வைத்து கூடை. ஓ முடைந்து கட்டும் கூடை நல்லதுங்கம்மா. இப்பேற்பட்ட கூடை ஏந்தி சக்தி வாய்ந்த கூடை, சக்தி வாய்ந்த கூடை, விளைவேந்த கூடை, விளைவுந்த கூடை யாரு கொடுத்தது? யாரும்மா கொடுத்தாங்க? என்னம்மா தெரியும்? நீ தெரியும்? எனக்கு தெரியாதம்மா யார் கொடுத்தாங்க. எனக்கு தெரியும். எங்க ஆயா கொடுத்தாங்க. சாணி வர கூட உனக்கு யார் கொடுத்தாங்க இந்த கூடை? சாய்வாடு காட்டா யாரு கொடுத்தது? இந்த கூடை கொடுத்தது யார் தெரியுமா? யார் ஆண்டவர்? ஜாதியில யாரு பெண் எடுத்தது? யார் அம்மா? எனக்கு தெரியாதம்மா. என் குறைஞ்சாதியில பெண் எடுத்தது ஓ முருகா பெருமாள். முருகா பெருமாள் அவர் அருள். என்ன? ஆமா. எங்க பழக்கம் என்ன பழக்கம்? ஓ ஊரா சென்று குறி சொல்ற பழக்கம். குறி சொல்ற பழக்கம். பச்சை குத்தி சொன்னா என்ன கொட்டுவாங்க? ஓ சன்னல் காணிக்க எல்லாம் போடுவாங்க. சன்னல் கொட்டுவாங்க. ஆமாமா. அதற்குதான் ஆமா விளைவேந்த கூடையா கொடுக்கலாம். ஆமா. நம்ம சமதி சொல்லலாம். ஆமா. மாமியார் ஜனம் சொல்லலாம். மாமியார் ஜனம் சொல்லலாம். யாரு? முருக பெருமாள். முருக பெருமாள். எனக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு கூடை கொடுத்தா குறி சொல்லி பழிச்சிட்டோம். குறி சொல்லி பழிச்சிட்டோம். அதனால ஆமாமா. அவர் பெருமை சொல்லலாம்ல. உண்மைதான். யார் கொடுத்தது? சண்முகனார். அவர் கொடுத்து பெருமை சொல்லணும். சொல்லணுமா? அவர் பேர் என்ன? முருக பெருமாள். அந்த சண்முகனார் அடிப்பாரி என்ன சொன்ன? அட பாவி டேய். நான் என்ன சொல்ல போட்ட பாவி. இதுயா கூத்தாரண்டே. என் மொண்டாட்டிக்கறால ஜிர்ற. அவன் என்ன நான் என்ன கொடுமை பண்ற தெரியுமா? என் வயித்துல வாய் அச்சு புல்லாம இருக்குது. என் மாமியார் தெரியும். ஏன்னா என் மாமியார் தான் எனக்கு பார்த்து அந்த பொண்ணு எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. தப்பு. அம்மா இவங்கெல்லாம் விடவே கூடாதுப்பா. அத்தை இவங்கெல்லாம் பார்த்தா அத்தை அதுவும் சொத்தே அது கம்முடா. டேய் என் மொண்டாட்டிக்கறால இன்னைக்கு இந்த பூமி வச்சு நான் துட்டு சம்பாதிச்சு போறேங்க. என் வீட்டுக்கு போய் என்ன பண்ணா தெரியுமா? 3 மரக்கா அரிசி, 3 மரக்கா அரிசி, 3 மரக்கா உளுத்தம்பருப்பு, 3 மரக்கா உப்பு, இந்த 9 மரக்கா ஆட்டி 3 தோசை சுட்டா போய் மொண்டாட்டி. 3 தோசை சுட்டா. 9 மரகால 3 தோசையா? என் மொண்டாட்டி சாம்பார் திட்டாதே. அப்பா எந்த இது? ஆமா. தோசை எந்த பெருசா இருக்கும்? தோசை எவ்வளவு பெருசா இருக்குடா. தோசைகள் இருடா. 3 தோசை சுட்டா. இன்னைக்குலாம் கூத்தாரனே. நீ நாயத்தை பெருமாச்சே. நீ பிளக்கா கிடையாது. நாயத்தை மட்டும் சொல்லணும். இன்னைக்குலாம் கூத்தாரனே. எனக்கு எத்தனை தோசை கொடுக்கலாம்? எனக்கு எத்தனை தோசை கொடுக்கலாம்? 2 தோசை கொடுக்கலாம். பொம்னாட்டிக்கு எத்தனை தோசை கொடுக்கலாம்? அவன் சொல்றான் அந்த ஜிர்ரா. அவன் என் பொட்டாட்டி வெறுப்பு கோவம். அட பாடாளத்தவனு இன்னைக்குலாம் நீ கூத்தாட்டு வருவேன். நான் துணி துவைக்கிறேன், கூட்ட பெருகுறேன், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறேன். இன்னைக்குலாம் நான் கஷ்டப்படுறேன். எனக்கு தான் 2ன்றான். அவன் 1ன்றா. எனக்கு அதே உனக்கு எனக்கு வானா. 2 பேரும் பாய போடு படுப்போம். யாரு முதல்ல ஊ காட்டுறாங்களோ அவங்களுக்கு 2, ஊ காட்டுறவங்களுக்கு 1, ஊ காட்டாதவங்களுக்கு 2. முதல்ல ஊ காட்டுறவங்களுக்கு 1, ஊ காட்டுறவங்களுக்கு 2. சரி பாய போடுறேன் படுப்போம் சொல்லிட்டு 19 நாணயம் போட்டாட்டியும் அது மூட்டம். என்னப்பா 10 ஆசி மணி ஏந்து சாணி தெரியல. என் மாமியார் இருந்து கத்துட்டுது. ஏ சிதம்பரம் நேத்து கூத்தாட்டு வந்தாடா. என்னடா பாய் இன்னாரு தூங்கிக்கிறேன் கது போட்டு தட்டுறாங்க. அடே பாய் மாமியாரே நான் நல்லாதான் பத்துக்கிறேன். என் வீட்டு ஆடி பாய் தட்டுறேன்னு நான் சொன்னா இந்த ஜிர்ரிங்க 2 பொம்முனேட்டிக்கு எவ்வளவு வீராப்பு இருக்கும் போது ஆம்பளைக்கு எவ்வளவு இருக்கும். அவன் சட்டமா பத்துங்கிறாப்பா. இது எங்கதான் போய் முடியுது பாப்பா. இன்னைக்கெல்லாம் ஓட்டி டமால் அது கது ஓடிறாங்க. கது ஓடிக்க முடியல. அப்படின்னு நினைக்கிறாங்க. நாட்டா இருக்கிற பத்தியா பெரு நாட்டாரு இந்த காவாப்பி குடிக்கிறவரு
காபி குடிக்கிறவரு நம்ம மகன் ராஜே ராஜர் அவர் பேசாத ஊர் நாட்டார் பையன் ஊரு நாட்டார் கிட்ட போய் சொல்லிட்டாங்க நான் ஆசி தெரியல சிதம்பரம் கதிரே தரங்க மாட்டேன்றான் அப்படி சொல்லிட்டாங்கப்பா என் ஊரு வந்து கூரை வீடு தான்ப்பா என்னால முடியாது அட்லீஸ்ட் ஒரு கூரை வீடு தான் அந்த கூரை வீட்டை ஏறி அந்த ஓலையை பிச்சு எட்டி பாக்குறாங்க நான் உள்ள பத்துங்கிற 2 பேரும் கத்துறாங்க 2 பேரும் ஏதுக்கே இல்ல நான் ஏந்தா என் மொண்டாட்டிக்கு சட்டமா பத்துக்கிறா ஜிர்ற விடலாமா என் மொண்டாட்டி வெறுப்பு அவளை விடக்கூடாது இது எங்கதான் போய் நான் சொல்லிட்டு நது வச்சு என்னை கட்டு 2 மாதிரி பெட்சி போட்டு எங்க 2 பேரும் படுக்க வச்சிட்டாங்க மாமியார் வீட்டுக்கு போன் பண்றாங்க ஏந்துக்கலையே சேர்த்துட்டு நல்லா தான் வந்தாம்பா சொல்லான்னு பார்த்தா தோசை ஒண்ணா போடுவே சரி குழந்தை நல்லா தான் கூத்தாண்ட பையன் நான் சூசைட் அட்டன் பண்ணிட்டாங்க 2 பேரும் அப்படியே மாமியார் வீட்டுக்கு போன் பண்றாங்க உங்க மாமியார் புள்ளிய உன் பொண்ணு இறந்து போட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க வயித்துல வாயில அடிச்சுட்டு வராங்க அடியே மாமியாரே நான் நல்லா தான் பாத்துக்கிறேன் அப்படி என் மாமியார் கிட்ட நான் சொன்னா என் மண்டாட்டிக்கு அவங்க அம்மா அடிச்சுன்னு வர்றது கூட பாக்காத பாத்துக்கிறான் அந்த ஜிர்ரி விடலாமா பொட்டி சிங்க அவ்வளவு வீராப்பு இருக்கும் போது நைட்லாம் கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு எவ்வளவு நைட்டு புள்ள எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு கஷ்டப்படுறோமா இல்லையா அப்ப நம்ம விடலாமா இத கஷ்டப்பட்டு ஆடு வச்சா முது நோவுது அது விடலாமா இது விடக்கூடாது இது எங்கதான் போய் ஆடு பாட்டுமா மோளை வச்சிட்டாங்க மோளக்காரங்களா தஞ்சோகோ 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 அடிக்கிறாங்க ராஜமோட்டோ ராஜமோளா தஞ்சோகோ அடிக்கிற பிறகு ராஜமோளை வச்சிட்டாங்கப்பா ஆமாப்பா சொல்லான்னு பார்த்தா ஆனா பாய்களா மாமா வெறுப்பா நான் நல்லா தானே இருக்கிறேன் ஏன்டா எனக்கு மோளை அடிக்கிறீங்க நான் சொன்னா இந்த ஜிர்ரிக்கு பொம்னாட்டே பத்துக்கிறாளே விடலாமா விடாதுப்பா பாடை கட்டிட்டாங்கப்பா கடைசியா பாடை கட்டாங்க எனக்கு பக்கு பக்குந்து ஐயோ என்ன ஆக போதோ ஏதா போதோ செத்துன்னு சொல்லி வெளுத்துட்டாங்க படி வச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க வைக்க போறாங்க பாடியில வச்சிட்டாங்கப்பா பாடியில வச்சிட்டாங்க நீங்க பொம்மனாட்டிக்கு அவ்வளவு வீரா இருக்கும்போது உயிராக சொல்லான்னு பார்த்தா வாசி எனக்கு 1 ஆயிடும் ஜிர்ரிக்கு 2 ஆயிடும் கூடவே கூடாது எங்கதான் போய் முடிந்து பாக்கலாம் தூக்கி போட்டாங்க அச்சந்த கோல எடுத்து வச்சிட்டாங்கப்பா அச்சந்த கோல வச்சு முன்னே போறோம் பின்னாடி வா பின்னாடி போறோம் முன்னாடி வாங்குறான் அச்சந்த கால் சந்ததா காலியே கத்தருவே அச்சந்திரா வை விடுறான் யாடா பாய் அச்சந்திரா வை விடு காலியே கத்தருன்னு சொல்லிட்டு இப்ப கேட்டா எனக்கு 1 இந்த ஜிர்ரிக்கு 2 விடக்கூடாது எங்க நாம முடிது பாக்கலாமே எத்தமா வச்சாங்க இறமுட்டை கட்டாங்கப்பா அட இறமுட்டி ஐதியா வெத்தி கட்டி மேல 2 பேர் படுக்க வச்சிட்டாங்க யானை ஒரு பக்கமா என் மொண்டாட்டி ஒரு பக்கம் படுக்க வச்சாங்க என் பையன் இதுல சொன்னாங்க அந்த ஊழமுக்கு வருது ஐதிலே வருது அப்பா அம்மா பாய் அப்ப சொன்னாடா பத்துங்கிறேன் நான் சாவலடா நான் சொல்லான்னு பார்த்தா அது ஜிர்ரிக்கு 2 குழந்தை ஆயுத கூட பாக்க விட மாட்டான் பாவா அவ்வளோ மனச கட்டுவா பத்துக்கிறான் வீராப்பு விடலாம் அந்த பொட்டிசி எவ்வளவு வீராப்பு இருக்குமா ஆம்பளைக்கு நைட்ல கஷ்டப்படுறேன் எவ்வளவு கஷ்டம் இருக்குது அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வீராப்பு இருக்கும் இது எங்க நாம முடியுது சரி கடைசி கட்டம் என் பையனை கொல்லி வைக்க போறாங்க கொல்லி வைக்குது என் பையன் கொல்லி வைக்க போறானா கொல்லி வைக்கும் போது எடுத்து வரா பக்கத்து தீங்க வரும்போது தட்டு ஒதுது நல்லாதான்டா அப்பா பாத்துக்கிறேன் எனக்கு கொல்லி வைக்காதடா பொண்டாடி பிடிச்ச மார்க்கு ஏதாவது கட்டு போடுறாங்க அவர் எங்க கடி ரொம்ப ரெக்கார்டு நான் பொண்டாடி மாடு கட்டு வந்து பாரு மாறு மல்லாது அது சொல்ல பார்த்தா முக்கியமான சொல்றாரு ஐயோ தோசை ஒண்ணா புடிமே அப்படி சொல்லிட்டு இவன் வைக்க வரான் பையன் வைக்க மாட்டான் பணத்து புடிச்சு மாட்டான் என் பொண்டாடி கொஞ்சம் பெருசா இருக்கும் என் பொண்டாடி கொஞ்சம் பெருசா இருந்தா முடி இருக்கும் ஏன்னா காவலுக்கு ஒரு 3 பேர் வைக்கிறாங்க 3 பேர் யாரு ஒரு நாட்டார் 1 அவங்க அந்த வெட்டியா 1 கல்யாணம் 3 பேர் இந்த 3 பேருக்கு அங்க வந்து பந்தல் நடந்து காவல் வைக்கிறாங்க என் பையன் தான் வச்சாம்பார் நெருப்பு வச்சானோ இல்லையோ என் பொண்டாட்டி நெருப்பு கூத்துல கொஞ்சம் பெஸ்ட் பாரு சும்மா சொல்ற பத்திட்டு போறா பத்திட்டு ஏறி போச்சு பாரு அப்படின்னு ஏதா பாரு அடியே எனக்கு 2 நான் சொல்ல அவன் 1 சொன்னா பாரு அங்க 3 பேரு 3 பேரு ஐயோ எதுக்கு போனோம் அவன் நாட்டா ஒரு பக்கமோ கல்லூரி ஒரு பக்கமோ
வெட்ட ஒரு பக்கம் ஓடுறான். நாங்க 3 பேர் ஓடுவோம். நாங்க 2 பேரும் பின்னாடி ஓடுவோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா தோசை நாய் சுட்டு போட்டுக்குதோ. நாய் குடுதுகாரே இவ்வளவு நான் சொல்றேன் பாய். கதை கேக்குற மானகட்ட கதைவா. என்னம்மா சொல்லுமா? சொல்லியம்மா என் கதை கேட்டியா? அது என்னதா நாலு கையுசு. சண்முகனா நைத்தவர் சதுரானை மூடையாந்தி. கடிகார வாசலுக்கு தான் போக காலமாச்சு. தான் போக முடியாத காலமாய் விட்டது. என் குறை சொல்லிட்டு வரேன். ஆமா. நான் வருகின்ற பொழுது ஆமா. எனக்கு பிறந்தாரு. ஏம்மா யாருமா? கோடுதான் முருகர் கொடுத்தாரு. ஆமா. அம்மா கையில கோரிக்குது. ஓ அம்மா இந்த கோல் யாருமா கொடுத்தது? இந்த கோல் கொடுத்தது யார் தெரியுதா? நான் அருமான ஊர்மா இது. அந்த யாரு இருக்குது? ஆண்டவன் வைகுந்த வாசன். எங்க அண்ணன் பகவான். ஆயன் கண்ணன். அந்த ஆயாரே மலர் அண்ணா கண்ணா. அப்படி ஆயிரம் ஒரு அண்ணால் காட்டா அவரவர்கள் வந்து குறி அத்திமர வீதியில் வந்து அமர்ந்திருக்க வேண்டும் சாமி. அமர்ந்திருக்க வேண்டும் சாமி. ஆமாம்மா. அப்படின்னு வர. ஆமா. 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 ஏன் நீ பாடு கிழிக்கு பாரு பாத்துக்கிறேன். என்னவோ வயிறு பெருசாகுது. ஒண்ணு கேமே சவுண்ட் தான் வருதா கண்டி. ஒண்ணு கண்ணு தெரியல பெருபா. நான் தெரியலப்பா. எனக்கு அப்பா, தெரிஞ்ச. நான் ராயசனா. கண்ணு தெரியலையா தடவிறாரே பெருபா. எனக்கு தெரிஞ்ச. ஓ தடவிறாருப்பா. ஆ குழந்தை ஆயிட்டு போய் கியாமையான்னு கேட்க சத்தம் கொடுங்க. கியாமியா கத்துது. நம்ம என்ன சொல்றாரா? ஓ சூத்திர காட்டுமா. ஒண்ணு தெரிஞ்ச எனக்கு. என்னவா? எடுப்பாங்க அதான் பாக்குறேன். ஐயோ உடுப்பா நீ அதான் கடுசத்துல பிறகு கேள்வி அடுப்புறாங்க. கடுசத்துல கார் மோதுறோம்ல பிறகு போட்டு பெருமாத்தி முட்டி போய் காடு. யார் பாக்குற பாரு கீ பாக்கறதுல இந்த மாதிரி நின்னு. பால் வயிறு வீங்கி போய் நம்ம இதுதான் பாரு. நான் பெட்ட சொல்றேன். வர சொல்றியா? ஆமா லேய் நான் வா தூக்கம். ஓ லேங்கி விடுமா அவருக்கு முதல்ல குடுமா. வயிறு வீங்கி போய் கிடக்குது. நக்கற மாதிரி கொடுமா. நக்கற மாதிரி தாரா. ஆனா சரி விடு. சரி சொல்லுவேம்மா. ஓ என்னம்மா பெட்ட சொல்றாரா? தெரியலையாம்மா. తెలుసురో తెలుసులే என்ன தெரியல తెలుసు எனக்கு அந்த பாஷை தெரியாதுமா மனமா கடந்தாரே மனமாய் வடம் கடந்து வரங்க போது போடுது குழந்தை பசில குடிக்குது ஓ குழந்தைக்குதா ஓ நான் இது குழந்தை பாத்தியா ஆ பாறா குழந்தை ஒரு தாலாட்டு பாடி இல்ல பால் கொடுத்து பால் சப்பூட்டு புட்டி பால் சப்பூட்டுமா மால் கை விடி பால் சப்பூட்டு அப்புறம் புட்டி பால் ஓட்ட அடிக்கணும் ஓ ஓட்ட அடிக்கணும் ஓட்ட அடிக்கணும் நீங்க எல்லாம் கொத்தன பண்றீங்களா பொங்கி தோன்றோம் பொங்க மத்தல பாத்துக்கேமா நம்ம மானம் போது பாரு அவன ஓட்ட அடிக்கறா ஓட்ட சாப்பாடு என்ன ஓட்ட வராம ஏகால் புடி புட்ட ஐயாரு எங்கம்மா என் குழந்தைக்கு ஒரு பால் கொடுத்து தாலாட்டு பாடி மறுபடியும் ஆடி மேல கட்டிடு அஸ்தனா பரம் ஓ பழமா நான் குழந்தை பாக்கறியா குழந்தை என்னமா கட்டலாம் யானை ஓ யானை கட்டணுமா
தாத்தா என்னடா ஆனது? ஏய் ஏமா சுத்தி பிடிச்சுமா புக்கு வருது அதுக்கு வந்து எழுதி போ போ రాజా ఏ సదరా నిద్ర వస్తారు పాచి తాగేస్తారు బాగా వద్దు పాచి వద్దు ఏమి నిద్ర వస్తారు పాచి తాగేస్తారు బాగా నిద్ర వస్తారా అట్లే అమ్మ అమ్మ మరి గండి పాల్కుడియప్ప రాజా పాల్కుడియప్ప உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தோம் நீ அம்மா மடியில பால் கொடுத்துட்டு எப்படி வரணும் தெரியுமா ஜாலியா இருக்கும் பதுங்கி போய்க்கணும் தெரியுதா என்ன யார் ஜாலியா இருக்கணும் என்ன போல நமக்கு சகாயம் யார் தெரியுதா ஒட்டியார் மாதிரி அந்த மத்தூரே ஜாலியே மகனை பார்க்க போற தெரியுமா சொத்தக்கண்ணன் அந்தகன் இரண்டு நேத்திரம் தெரியாதவர் அவருடைய பிள்ளைதான் பார்க்க போற இப்போ அந்த சொத்தக்கண்ணன் பெற்ற மகன் பெற்ற மகனை வெற்றி ஜெயம் பெற சுத்தி வருகிறேன் அதான் உன்னை மணி வச்சுட்டு போறேன் இப்போ நான் யாரை பார்த்து கிட்டு வர போறேன் தெரியுமா கண்ணி தெரிஞ்சிருவா அந்த துஷ்டனுடைய மனைவி 100 பேருக்கு மூத்த வர வச்சு பெருந்துருவா எனக்கும் வர வச்ச மரம் அது அந்த தக்காளி தான் பார்க்க போறேன் இன்னைக்கு அவ எப்ப குழந்தை தெரியுமா அவருக்கு சாதாரண குணம் இல்ல துஷ்ட குணம் என்ன குணம் துஷ்ட குணம் அந்த பெருந்திரவன் சொல கட்டி பிடிவான மனசுல வரவச்சி அவளதான் பார்க்க போறேன் பால் குடிச்சுன்னு மறந்துடாம வழி வரணும் ஆமா 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 நேத்து வரணும் ஓ லோகு லோகு ஐயோ கட்டி வந்து பாயிண்ட் வராது மாத்தி போடுங்க சொல்லலாம் அப்படின்ற ஐயோ சொல்ல அட பாய் அம்மா அம்மா ஒரே பக்கமா கொடுப்பேன் திருப்பி கொடு மாத்தி கொடு அம்மா மாத்தி கொடுத்த பாரு கடிக்கிறதுல திருப்பி கொடு அது பல்லு வந்து குழந்தை குடிக்கிட்டுமா இல்ல நான் குடிச்சிட்டுமா நீயா அல்லாட பக்கம் அவன் குடிக்க பின்னாடி பக்கம் பெற்றாடா சூப்பரா பெரு பக்கட்டியா பகு போறாங்க பாரு திருப்பி ஒரே பக்கம் கொடுக்காத பால் கட்டி போடுவான்
பெத்தவருக்கு தெரியும் உங்களுக்கு ஒரு பாடு கோரி மாதிரி பாருங்க சொன்னதாப்பா. ஆமா பஸ் ஸ்டாண்டு தாய் மாதிரி பால் விட்டாருன்னு கட்டி வச்சுக்குது. ஆமா ரூம் போட்டு கொடுக்குறாங்க. அங்க போய் கொடுத்தாரு கேக்குறியாப்பா? கூட எட்டி பாப்பன் ஜன்னல் வையா. சரியான பைவாடு பையன். கேமரா இருக்குது. முட்டி நீ தப்ப. கேமரா சாடி போட்டு. அவட பரவாயில்ல. நம்ம ஊர்ல பாடுவாங்க எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஆமா எல்லாரும் நீ மட்டும் பாக்குற. ஊரா எல்லாரும் வந்து பாக்குறாங்க. இப்போ கூட மாடி பால் குடுதியா? ஒரே பால் பத்தற எழுது. ஆமா அத தாளாட்டு பண்ணா அப்படியே தூங்கிடும். ஆமா ஆமா ஏன் இப்படி இருக்கா? ஆமா பண்ண முடியுமா? அப்படியே வா புடா. அம்மா ஆட்சி போறான்னு வரி பிடிக்கானலாமா? அரிசி போ. ஏமா எழுமா அப்படினா? ஏமா பொண்ணு பண்ண குழந்தை குட்டி பேச நேரம் தெரியும். ஏமா எப்படி புரியறீங்க? எப்படி விட்டா சூத்த முடிச்சுக்கிற நீ. ஆமா ஏமா எரி புடா. ஆராய்ச்சி வாயில அப்படியே கோயந்தோட போட என்ன ஆச்சு? என்னமா ராஜ்யா பசுங்களா கூட மேல முச்சா தட்ற கீழ முச்சா தட்ற. ராஜேஷ்மன் தப்பு இல்ல. நடமாட போற வேண்டிய டைம் வெச்சி அட பாரு. ஏமா மேல முச்சா டபுள் கீ முச்சா. ஓ அம்மா என்ன புடிடா பாடு பாருங்க. மத்தி முத்து பிடிக்க மாட்டா. மத்தி விட்டு. டேய் புடியோல. மாத்தானே. போடா. கோயந்தால பரபர. கண்டிப்பா. பாக்குறோம் ஒரு ஊர்ல காட்டுவோம். டேய் இந்த மூணு மூணு டைம் ஆயிடுதா? கலசி பாக்குறோம் பாத்துக்கு மூணு மூணு போறோம். சுடுபாட்ல வெச்சேத்து மூஞ்சி வச்சிட்டு பாறலாம் பாத்து. ஒரு முறை தான் இல்ல பையா. போறோம். பாப்படா ஏமா நான் ஹவுஸ் போறேன்மா. கோயந்த பத்துமா பிடிக்கணும். ஆமா. பாத்து புடா டேய். சரி அம்மா. டேய் சிதம்பரா. நான் புடிச்சறேன். நம்ம பிடிக்குதா? நான் ஆளு பாதி. என்னது பாதி. நல்லா புடா டேய். நான் யார் கட்டா? யா சின்னல கட்ட ருச்சு பாடா. கட்ட. பாரு அம்மா என்ன பண்ணீங்க? பாரு அப்ப இருமா சொத்து பாடுன நீ. டைஸ்டா இருமா கட்டலமா லூஸ் ஆயி போச்சு எங்காலுக்கு. எங்காலுக்கு புனா சொன்னோனே. ஐயா. டேய் என்னடா? கோசி அம்மா கடிக்கு. கோசி. அம்மா திருப்பதி போட்ட. ஆமா நீ மொட்டை சொல்றா. என்ன போட்ட டேய். நான் சொல்ல மாட்டேன். ராஜா ஓடி அம்மா. அந்த மணி புறாரோ ஆரோக்கிய ஹாரோ. டேய் போடா. டேய். அம்மா நீ பின்னாரான்னு வச்சுக்கோ. நீ பாட எடுக்க கிளம்பிச்சு அம்மா. மூணு கேள்வி கேட்க ஜாகிரதை சொந்தம். டேய் மூணு. கேள்வி கேட்கும். இந்தாலும் நாடி எடுத்துக்க அவனுக்கு. அதான் மொட்டை ஓ இது வேறவா? ஆமா. மதி இது வேறவா? வேறு. சுத்தகாரி ஏதோ. எல்லாடி வாரியம்மா. சுத்தகாரி ஏமா எத்துனாங்கம்மா? எப்போ போன மாசம் எடுத்தாங்க. அரபி மாசம் கூத்துல கூத்துடா சொல்லிட்டாங்க. மார்கழி மாசம் 1 மீல்ல கம்முனு முதுவலிக்குதுன்றான். சும்மா இல்ல. அடி பாடியா. அடி போன பாடு. சரி போடேம்மா. கண்டவன யார் அடித்ததடா ஏன் மனைவி கண்டிப்பாய் கொண்டு திரிகிறண்டா. என் குழந்தைக்கு தலைகாணி குழந்தை தலைகாணியா மறந்துடுச்சு. என்ன சம்சாரி சொன்னாரு நீ பாட நீ பாட குழந்தை தலைகாணியா அது என்ன குழந்தை என்னது ஊபி வருவது எத்தனையே குழந்தைகளை பார்த்துக்கலாம். ஆமா இந்த லவடா குழந்தை. இதெல்லவா குழந்தை? ஓஹோ பாரி அம்மா உன்னை எப்படி பார்த்தது? எல்லாரும் சொல்லாம தான் புடி விட்டாங்க. பட்டு
என் சவரன் பவுனு என் பல்லா குஞ்சு ஏய் அது குஞ்சுடா. என் குழந்தை போல அழகு வருமா? ஆமா ஆமா என்ன அழகு? என்ன அழகுமா நீ பண்ணாத பூச்சாரமே. ஏம்மா, குழந்தை ஊங்கிச்சுமா. ஊங்கிச்சு குழந்தை. ஊங்கிச்சு. ஐயோ. ஆமா சட்டமா நீட்டிட்டு வாங்க குழந்தை பாரு தெரியல. கம்மியாடு பத்தி தேங்க புடிச்சது இல்லையம்மா ஏமா மாமியாரே அது ஊரு மேல வந்து குழந்தை பாத்தியா பொண்ணு பார்த்து கிடையாது பாத்துக்க குழந்தை வருகின்றோம். ஏமா அந்த ஆமா குழந்தைய தக்காளி பத்தி ஒரு கரங்க ரெண்டு வந்து வருமா அந்த பையன் வருமா அது போல ஆமா ஆமா டேய் நான் என்ன குழந்தை அறிவு இல்ல. ஒரு தாளாட்டு பாடலாமா? நாம அப்படி பாடுறேன். நீ ஊம்புடா ஏய் சீ. சரி பாடு. இருமா கொஞ்சம் குடும்பா அதுங்க. குழந்தை கண்ணெல்லாம் பட்டு என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? இருந்தாலும் பாட்டுக்க தூங்கல. நான் பாடினா தூங்கிடும். ஆமா சின்ன நடேசா பெரிய நடேசா இஞ்சி இஞ்சி துணாதே ஒரு நெஞ்சு வைக்கணும். சின்ன குழந்தைல தூங்க மாத்துவதியா? அப்பயே சொன்னேன். ஆமா அந்த கம்மியாடு பார்த்தது போய் கட்டிக்கு வாங்கடா சருக்கு ஊத்து விட்டலான்னு ரெண்டு பாடி விட்டு விட்டா ரெண்டு பால் ஊத்துட்டு அது கேக்க மேற்கு ஆடி காணும் அந்த சொல்றேன். ஆமா இப்ப தோல் வச்சு தான் போலாம். சின்ன நடேசா பெரிய நடேசா சொல்றதுக்கு வந்து குழந்தை தூங்குறது சொல்லிட்டு ஆமா தோல் மீது வச்சு தாளாட்டு பாடினா தாலாட்டு பண்ணா குஞ்சு எப்படி காதுல ஊத்துறா. கம்மியாடு பதில் குஞ்சு இப்பயே குஞ்சத்து காதுல ஊத்துறா அதுக்கு என்ன பண்ணுமோ? எங்கமா உணவுது இந்த பக்கத்துல ஒரு ட்ரைனிங் போ கீரை காத்த கட்டிக்கணும். ஆமா ஆமா அது மாதிரி இப்ப கீரை காத்த மத்தி காடி நான் தச்சு டேய் லாஸ்ட் குடிச்சா ஆமா டைம் ஆயிடுச்சுடா பைபா நான் புடி கரசா புடி வாங்கி பால் குடுத்து போயா பாண்டி அத பால் குடிப்பாரா? அவன் குடுப்பாரு அவன் இப்போது கோயிலுக்கு இந்த பால் குடிக்குதா அமரா நல்ல புடி பால் குடிக்குதா முதல்ல வாங்க போய் யான்ல போடு. புஜில ஒரு யான்ல போய் தாளாட்டு பண்ணா பட்டு டேய் சங்கமா குடி என் தங்கம் என் பல்லா குஞ்சி ஏய் அது குடிடாட்ட வயது மீ தூசி சுப்பு பர கூடாது. தூசி பரவடா ஒரு ஈயர்மு வைக்க கூடாது. ஈயர்மு முச்சுடா கொசு கடி கூடாது. ஆமா ஆமா அது மாதிரி படிக்கணும். ஆமா கண்ணே அருமை அந்த செல்வனே ஏ அருமையான
தூங்க வச்சுட்டு வந்துருமா. ஏம்மா, ஏம்மா, நீ போயாமா, போ, போயிட்டு வா, போ, ஏன் பாத்து விடுறேன். கோழி தூக்கிடுச்சுமா. இல்ல, அந்த அம்மா போசி 20 ரூபாய் போசி எடுப்பா. ஏய், ஏய், எங்க போறதா பாக்குறேன். தண்ணி உட்காருங்க. எனக்கு முட்டின்னு வருது. நான் சொல்லக்கூடிய அறிவு நான் கேட்டேன். கண்டிப்பா என் குழந்தை அப்படியே தூங்கிட்டான். ஆமா. இந்த வீதியை பார்த்துட்டோம். பாத்துட்டு இப்ப எங்க வந்துக்கிறோம்? எங்க வந்துருமா? அத்தனை அப்புறம் வந்துக்கிறோம். வந்துக்கிறோம். நீ என்ன பண்ற? என்னம்மா? போய் இந்த நாட்டு நகராணி இருக்கா பாரு. மகாராணிட்டு போயிட்டு. அவன் 100 பேர் வார வச்சு பாருங்க. ஆமா ஆமா. அவகிட்ட போயிட்டு கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு வச்சு வந்துக்கிறோம். வந்துட்டு பச்சை குத்துறா, குத்து சொல்றா. குத்துறாங்க என்று சொல்லி சொல்லி அந்த வீடா பார்த்துட்டு வரேன். ஆமாமா. இது நல்ல தேசம் இது. அம்மையாரே